மாப்பிள, நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. எனக்கு கூட ஆசைதான் உங்க கூட மெட்ராஸுக்கு வந்து உங்க சிங்கப்பூர் வீட்டுல தங்கணும்னு. அறுவடை நேரம் பாருங்க, இல்லன்னா நெல்ல கசக்கி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால என்ன, வர வேண்டியதானே? அவருக்கு கிராமத்துல வேலை இருக்குங்கிறாரு, அவரேமா தொந்தரவு பண்ற? ட்ரெயினுக்கு நேரமாச்சே, ஜானகியை கூப்பிடு. ஜானகி, ஜானகி. பாட்டி, நான் போயிட்டு வரேன் பாட்டி. அப்பப்போ இந்த கிழவிய வந்து பாத்துட்டு போகணும். என்ன எனக்கு வயசாயிடுச்சுல. மறை மைதிலி. அப்பா, ஜானகி ரொம்ப அழுவது. நான் வேணாலும் உள்ள போயிருவீங்களா? கூட வரட்டா? வேணாங்க, நீங்க ஏதோ நெல்ல கசக்கணும். நீங்களே நான் இல்லையா நெல்லு கசக்கிறது, பக்கத்து ஊர்ல இருந்து வந்து கசக்கிடுவான். அதை சொல்றேன் நானு. கரெக்ட் மாமா, உங்களுக்கு வேலை நிறைய இருக்கும். ஜானகி வா போலாம். அப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. நம்மளும் திரும்ப திரும்ப கார் பங்களாங்கற மெட்ராஸ் போனா என்ன பண்றது? உங்க மாமனாரை கைட்டி விட்டாச்சு, இருக்கிறது ஜானகி தானே, சமாளிச்சுக்கலாம். நீயும் எங்க கூட வர போறியா? இறங்கியா? ஐயா, அவனையும் கீழே இறக்குறீங்க. அவனும் உங்க கூட மெட்ராஸ் தான் வரான். எங்க ஊர்ல எல்லாம் என்ன வழக்கம்னா, கல்யாணமாயி வெளியூருக்கு போற புதுமண தம்பதிகளோட ஒரு பெரிய மனுஷன் ஒரு மனுஷன் கூட வர்றது வழக்கம். அதான் கணக்குல கூட வரான். நீங்க செட்டில் ஆயிட்டு எல்லாம் முடிஞ்ச உடனே அவன் திரும்பி வந்துருவான். டேய், என்னங்க பெரிய வீட பார்த்துட்டு வாயை திறந்துட்டு அங்கே இருந்துறாதடா, திரும்பி வந்துரு. சரிங்க முதலாளி. எடா கூடமா ஏதாவது பண்ண அறுவாள் எடுத்து வெட்டிடுவீங்க. அப்பச்ச கூடமா பேசாதடா. நீ ஏறுமா, ஏறுமா. ஜானகி, உள்ள போயா. போயிட்டாங்க. தொலைஞ்ச ஒரு விஷயம் ஒண்ணு இல்ல. நல்ல வேலை. போயிட்டா. அடேங்க அப்பா, ஏங்க வெளியில இருந்து பாக்குறதுக்கே உங்க வீடு இவ்ளோ பிரமாதமா இருக்கே. அட என்ன நீ உங்க வீடுங்கற, நம்ம வீடுன்னு சொல்லு. இந்த வீட்டுக்கு விளக்கேத்து வைக்க போற மகாலட்சுமி நீதானே. இனி இது உன் வீடு. உள்ள ஐயா இருப்பார்ல. எந்த ஐயா? உங்க அப்பா தம்பி. சரியா சொல்ல ஐயா, ஐயா கொய்யான்னு உயிரை வாங்குறிய. அத விடுங்க, வாங்க உள்ள போலாம். அது கணக்கு புள்ள. என்ன? ஒரு நிமிஷம், ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உள்ள போய் பேசலாம். வாங்க. பிரச்சனையே உள்ள போறத வச்சு தானே. இப்போ இந்த கல்யாணம் அப்பாவுக்கு தெரியாம நடந்திருக்குல்ல, அதனால தம்பியோட அப்பா முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் திடீர்னு புருஷன் பொண்டாட்டியா போய் நின்னா என்ன ஆகும்? என்ன வேணா ஆகும். என்னால ஒண்ணும் உறுதியா சொல்ல முடியாது. ஏன்? அம்மா, தம்பியோட அப்பாவுக்கு ரத்த கொதிப்பு. என்னது, ரத்த கொதிப்பா? இப்போ நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறீங்க. அவர் திடீர்னு மண்டைய போட்டா ஊர் உலகம் என்ன சொல்லும்? மருமக வந்த முகூர்த்தம், மாமனார் மண்டைய போட்டார் அப்படின்னு சொல்லதா? அந்த கெட்ட பேர் உனக்கு வரலாமா? அதனால நாங்க ரெண்டு பேரும் உள்ள போறோம், நீங்க ஏறுமா. ஜானகியம்மா வந்தா தானே அதிர்ச்சி, நான் வரலாம் இல்லையா? நீ வந்து அதிர்ச்சி எங்களாலேயே தாங்க முடியல, அவர் எப்படியே தாங்குவார்? இவரை பிடிச்சு கட்டி வைமா. அப்புறம் என்ன வழி பண்ண போற? ஓய் ஓயா? என்ன வழி பண்ண போறியா? யோ, இது உன்னுடைய பிரச்சனை. வெளியில நிக்கிறது நீ தாலி கட்டின பொண்டாட்டி. எனக்கு வழி இருக்கு. இதோ பின் வழியா எகிரி குச்சி போய்கிட்டே இருப்பேன். யோ, நான் ஒழுங்கா கூலி தூக்கிட்டு இருந்தேன்ல, நீ தானே என்ன இதெல்லாம் மாட்டி விட்ட. கிடுகிடா வேணும் கேட்கல நீ. அதெல்லாம் இருக்கட்டும், பாவம் ஜானகி. சரி, வாயை பொத்திட்டு வா, ஒரு வழி பண்ணிடலாம். பண்றதும் பண்ணிட்டு மிரட்டுறிய. அடே டைரக்டர் வாங்க. என்ன சார், ஃபைனான்சியல் ஓகே சொல்லிட்டாரா? எப்ப ஷூட்டிங்? ஃபைனான்சியருக்கு வீடு ஓகே ஆயிடுச்சு, டைரக்டருக்கு தான் ஓகே ஆல. ஏன் சார் இந்த வீட்ல என்ன சிக்கல்? வீட்டுல சிக்கல் இல்லைங்க, என் கதையிலே ஏகப்பட்ட சிக்கல். யாரடா மிரட்டுற? சும்மா கத்தாதேங்க டாடி, இது தாத்தாவோட சொத்து. இது எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். வக்கீல் நோட்டீஸ் விடுவேன். வக்கீல் நோட்டீஸ்னடா, பெருசு பெருசா போஸ்டர் அடிச்சு விட்டு அப்பவும் சல்லி காசு பெறாது. ஏன்பா அம்பளம், அது என்ன மகன் அப்பன் பேர்ல கேஸ் போடுறது? அந்த பையன் அப்பா மேல கேஸ் போடுறது இருக்கட்டும், நீ உங்க அப்பா மேல கேஸ் போடு. என்ன சொல்ற நீ? புரியல? ஜானகி இப்ப வெளியில நிக்குதுல்ல, அதுகிட்ட போய் ஜானகி, எங்க அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில அமிச்சிட்டாரு, அதனால அவர் பேர்ல கேஸ் போட போறேன் அப்படின்னு ஒரு புடி கேஸ் போட்டு இப்ப மேல சண்டை நடக்குது இல்ல, அந்த சண்டைய நமக்கு சாதகமா நம்ம வெளியில பயன்படுத்திப்போம். ஐயோ, எப்படியா உனக்கு விதவிதமா தோணுது? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறியா? ஐயோ, வா. வேண்டாமா? சரி வா. விடுங்க அம்பளம், ஒரு கை பாத்துருவோம். தம்பி வாடா தம்பி. விடுங்க சார். தம்பி உனக்கு இருக்கிறது ஒரே அப்பா தம்பி. சார் விடுங்க சார். தம்பி 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 விடுங்க சார். டாடி பாத்துக்கலாம், டாடி பாத்துக்கலாம். நீங்க என்ன சொன்னாலும் சரி, இது தாத்தாவோட சொத்து, நியாயமா எனக்கு தான் சேரணும். விடுங்க சார். டாடி நோட்டீஸ் விடுறேன் டாடி. நோட்டீஸ் என்ன பெரிய போஸ்டரே அடிச்சு ஓட்றேன். போஸ்டர் சினிமாவா பாத்தலாம். இந்த மாதிரி ஒரு அடக்கமான பொண்ணு கிடைப்பாளா? ஓவியா ஏற்பா. என்னங்க, என்ன ஆச்சு? எதிர்பார்த்ததுதான். தம்பியோட அப்பாவுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதனால வீட்டு விட்டு வெளியில போட்டாரு. ஐயோ, எங்க வேணா போ,
எக்கேடாவது கெட்டு போ. ஐ கேர் இட் டாம். கெட் லாஸ்ட். பார் சத்தம் போடுற. நீ கவலைப்படாத, வண்டியில ஏறு. அவர் மேல கேஸ போடுற, சொத்தெல்லாம் என் பேர்ல வரும். 150 வீடு இது மாதிரி வாங்கி தரேன். அம்பளவானா கேஸ் கேட்கிற வரைக்கும் வேற வீடு பாரு. மதிக்காத அந்த வீட்டு வாசப்படி மிதிக்கிறதே தப்பு. ஜானகி நீ வண்டியில ஏறு. வீட்டை விட்டு வெளிய போன்ட்டாரா? என்னமா நம்பிக்கை இல்லாம கேக்குற? தம்பியோட அப்பாவோட செக்ரட்டரி வேற, வேணும்னா நீயே வர கழு. கடைசியா தம்பியோட அப்பா என்னதான் சொல்றாரு? அதான் கேட்டேங்கல்ல, கோர்ட்டு கேஸுங்கிறான், பணம் பணம்னு அலையறான். சொத்துல ஒரு சல்லி காசு கிடையாதுங்கிறாயா? ச்சே, மனுஷனா அவன்? டேய், என்ன திமிரு இருந்தா எங்க ஜானகி அம்மாவை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லுவேன். எங்க பண்ணையார் பத்தி உனக்கு தெரியாதடா. இப்ப இவரும் புள்ள மட்டும் இல்ல, எங்க பண்ணையாருடைய மாப்பிள. இவங்களை வெளியில போன்னு சொன்னது எங்க பண்ணையாருக்கு தெரிஞ்சது. அறிவாளால வெற்றி வரா. அபச உண்மை பேசாதய்யா. நீங்க இருங்க, நான் உள்ள போய் அந்த ஆள் ஒரு கை பார்த்துட்டு வரேன். யோ, உங்ககிட்ட அருவா மட்டும் தான் இருக்கு, அவர்கிட்ட துப்பாக்கியா இருக்கியா? அதான் தம்பி கேஸ் போட போறேன்னு சொல்றாருல, மொத்தத்தை அவர் கொஞ்சம் மாட்டார். உள்ள ஏரியா போங்க. AK-47 சாக பாக்குறான். ஏங்க ஜானகி அம்மாவும் மாப்பிள இந்த வீட்லயா தங்க போறாங்க? பார்த்தா ஹோட்டல் மாதிரி இருக்கு. ஹோட்டல் தான் அது, டிஃபன் சாப்பிட்டு போலாம் வாங்க. இல்லீங்க, பொண்ணு மாப்பிளையும் நல்லபடியா ஒரு வீட்டுல குடியேற வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நீங்க வேணா போய் சாப்பிடுங்க. இல்லைங்க, நீ லைஃப்ல சாப்பிட்டா மாதிரி தான். சரி வாங்க போலாம் வாங்க. அப்பா, நான் கையை கழுவிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்களே. நான் கை கழுவிட்டு வந்துடுறேன்ப்பா. போயிட்டு வாங்க சார். நீ கை கழுவனா? வேண்டாமே. கழுவணும்பா. ஓ ஆமாமா, இந்த கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயோ, நானும் கை கழுவ. நீ எதுக்கு? உன் கை தான் எப்பவும் சுத்தமா இருக்குமே. என்ன சார், வீட காட்டுற நீங்க கூட்டிட்டு வந்துட்ட? ஏன்பா, வீடு இருந்தா உன்னை நேரம் அங்க கூட்டு போயிருந்திருக்க மாட்டேனா? வீடு இல்ல, அதான் டாக்ஸி ஹோட்டல்னு சுத்துறேன். சரி, என்ன பண்றது? அதான் யோசிக்கிறேன். ஒரு வீடு இருக்கு, அங்க தங்குறியா? எப்படி இருக்கும்? மகா மட்டமா இருக்கும். நான் தங்குவேன். ஜானகி தங்கவே மாட்டாங்க. கணக்குல டாக்ஸில இருந்தீங்க, இங்க எங்க வந்தீங்க? அதுதான் கணக்கு புள்ள. மட்டமான வீட்டுல எல்லாம் ஜானகி அம்மா தங்க மாட்டாங்க. அப்படியே அவங்க தங்க சம்மதிச்சாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். முதல்ல வீட்டை காட்டுங்க, நான் பாக்குறேன். சரி இல்லைன்னா வேற வீடு பாப்போம். கணக்கு புள்ள, நீங்க எவ்வளவு புத்திசாலி. நீங்க சொல்றதா சரி. அண்ணே, வண்டியில போய் உட்காருங்க, நாங்க வரோம். இது பெரிய லொல்லா இருக்க, என்ன பண்றது? கழட்டி விட்டுருவோமா? ஊருக்கு போய் மாமனார் கிட்ட சொல்லிட்டாருனா? ஊருக்கு போக மாட்டாரு. ஏண்டா மாப்பாளையும் பொண்ணும் தங்குற இடம் தெரியாம நீ ஊருக்கு திரும்பி வந்த அப்படின்னு உன் மாமனார் இவனை சீவிடுவார். ஏன்னா இப்ப பாதியில போறா இல்லையா? மெட்ராஸ்ல இப்ப கழட்டி விட்டுட்டா நாம தங்க போற இடம் அவனுக்கு தெரியவே போறது இல்ல. ஏன்னா நாம தங்க போற இடம் எனக்கே தெரியாது. அதனால ஊருக்கு திரும்பி போகவும் முடியாம, மெட்ராஸ்ல நம்மளை கண்டுபிடிக்கவும் முடியாம திருசங்க சொர்க்கம் மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பான். ஐயோ, என்ன ரொம்ப குழப்பறீங்க. அடுத்தது அவனை குழப்பட்டுமா? அதெல்லாம் இருக்கட்டும், அவரை எப்படி கழட்டி விடுறது? உன் மாமனாரையே சமாளிச்சேன், இந்த மண்ணாங்கட்டியை சமாளிக்கிறதா கஷ்டம்? சமாளிக்கிறேன். சார், என்ன சார் வேற டாக்ஸில உட்கார்ந்திருக்காரு? நாம அவரை கழட்டி விடணும்னு நினைச்சோம், அவரே கண்டுக்கிறேங்கிறார். கண்டுக்கட்டும், அவர் அதே டாக்ஸில இருக்கட்டும். நாம நம்ம டாக்ஸில போயிடலாம். நீ ஜானகி போய் கூட்டின்னு வா. நீங்க என்ன செய்றீங்க? போய் அந்த டாக்ஸி எடுத்துன்னு வந்துடுறீங்க. நம்ம கூட வந்தாரு, அவரு பக்கத்து டாக்ஸில உட்கார்ந்து இருக்காரு. அவரை தொந்தரவு பண்ண கூடாது. அவரு ஊருக்கு போறாரு. போங்க, அவரை தொந்தரவு பண்ண கூடாது. பாருங்க சார், சாப்பிடாம கொள்ளாம கிளம்புறாரு. அது வந்துமா, நம்ம புது வீட்டுக்கு குடி போறோம்ல, நல்ல நேரத்துல குடி போனோம்ல. டயத்து இப்பதாமா பார்த்தேன், எமகண்ட வர போறதுமா. நல்ல நேரத்துல போலாம், வண்டியில இருமா. ஆமா, எங்க கணக்கு பிள்ளைய காணோம்? ஊருக்கு போயிட்டாருமா. என்னது, ஊருக்கு போயிட்டாரா? அது வந்துமா, தம்பியோட அப்பா தகராறு பண்ணாரு இல்லையா? அவர் தகராறு பண்ண விஷயத்தை உங்க அப்பாட்ட சொல்லணும் இல்லையா? அதுக்காக ஒரு ஊருக்கே போயிட்டாருமா. ஜானகி, நீ வா. நல்ல நேரம்லாம் போயிடும். உள்ள இரு. ரைட். ஐய, என்னங்க, நாம என்ன இந்த வீட்லயே தங்க போறோம்? எங்க ஊர்ல பேய் ஓட்டுற கோயில் பூசாரி வீடு மதுரையில இருக்கு. அதுதானே. புரோக்கர் சார், இருமா, முதல்ல இந்த மீட்டரை செட்டில் பண்ணிட்டு அப்புறம் உன் மேட்டரை செட்டில் பண்றேன்.
டிரைவர் எவ்வளவு ஆச்சுப்பா? என்னங்க எல்லாத்துக்கும் அவரே கொடுத்துட்டு இருக்காரு, பார்த்து சும்மா இருக்கீங்க. டாக்ஸி சார்ஜாவது கொடுங்க. புரோக்கர் சார், ஆ, நான் என்ன சார் ஜானகி இந்த வீட்ல சத்தியமா தங்க மாட்டான். என்ன பண்றது? அவ சொல்றதுக்கு முன்னாடி நீ முந்திக்க. எப்படி மனுஷன் இந்த வீட்டுல தங்குவானான்னு காட்டு கூச்சல் போடு. என்ன பிடிச்சு லெஃப்ட் ரைட் வாங்க. வாங்கிட்டா? மேற்கொண்டு நான் பாத்துக்கிறேன். நீ தங்க மாட்டேன்னு சொன்னா அவ தங்குவேன்னு சொல்லுவா. புரியலையே. அதான் பொம்பளைங்க. புரோக்கர் சார், பணத்தை கொடுத்துருப்பா மீட்டருக்கு. சார் சார், நீ வேடிக்கை பார்த்துட்டே நீ முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கறல, நான் ஆரத்தை கலக்கி எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா இந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். என்ன ஜானகி? பொண்ணு மாப்பிள்ளையோட பெரிய பங்களால இருப்பான்னு நினைச்சிட்டு இருப்பாரு எங்க அப்பா. இப்படி பாழடைஞ்ச வீடுன்னு தெரிஞ்சா என்னங்க அது? என்ன எப்படி நீங்க ஒத்த ஆளா இருந்துகிட்டு இத்தனை லகேஜும் நீங்களே தூக்கிட்டு வரீங்க? இது என்ன பிரமாதம்? காலையில 10 மணிக்கு மதுரை திருச்சி பஸ் வரும்போது பாக்கணுமே, பேய் கும்பல் வரும். அதுலயும் ஐயா அந்த லகேஜை தூக்கிட்டு தெரு தெருவா ஓடுவானே. என்னங்க சொல்றீங்க? அதாவது அந்த கும்பல்லையும் கூலி வைக்க மாட்டேன், அதான் என் கொள்கை. உடனே புரிஞ்சுக்கிட்டியா சமத்தடி? ஐயோ கன்றாவி, என்ன என்னப்பா அது? அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்ட. அந்தந்த வேலையை அப்பப்ப செஞ்சா போதும். அது சரி. அது என்ன காப்பியா? இல்லப்பா ஆரத்தி, அவசரத்துக்கு தட்டு கிடைக்கல. உள்ள போமா. போ ராஜா. நீயும் உள்ள போனா எப்படி? அம்பளவானா, உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏசில இருந்து உங்களை தூசியில தங்க வைக்கிற? இத பாருங்க, இது ஒரு காலத்துல நான் தங்கின வீடு. இந்த வீட்டுல நீங்க தங்கினா அது எனக்கு கௌரவமா இருக்கும். வலது கால எடுத்து வச்சு சொல்லுவாங்க. முடியாது, நான் இங்க தங்க மாட்டேன். சிங்கப்பூர்ல எனக்கு யோ இந்த வீட்டுல தங்கின என் கௌரவம் என்னையா வருது? அம்மா என்னம்மா அது பிடிவாதம்? நீ அது சொல்லுமா. அப்பாவோட தகராறு, கேஸ் போட போறாரு. ஆஃப் கோர்ஸ் கேஸ்ல இவர் தான் ஜெயிக்க போறாரு. அது வரைக்கும் நீங்க நடுத்தருவிலே தங்குவீங்க. பிளாட்ஃபார்ம்ல தங்கிட்டு போறியா? இதை விட அது மேல் காத்தோட்டமாவது இருக்கும். பிளாட்ஃபார்ம் நடுத்தருவு எல்லாத்துக்கும் போறேங்கிறாருமா. உன்ன நம்பினா நடுத்தருவுல தான் நிக்கணும். பெத்த அப்பனை கேட்காம இவ கழுத்துல தாலியை கட்ட சொன்னியே. நானும் எங்க அப்பாவும் எப்படி இருந்தோம்? பெட்டியும் படுக்குமா சேர்ந்த மாதிரி இல்ல, நகமும் சதையுமா சேர்ந்த மாதிரி இல்ல இருந்தோம். எங்களை வேற பிரிச்சு காலை வேற பிரிச்சியா? என்ன பேச்சு பேசுறாருமா அவரு? உன்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? பழைய தூக்கி எம்எல்ஏ போறாரு பாத்தியா? யோ என்னைய சொன்ன இன்னைக்கு கிராமத்துல அவ்வளவு பொண்ணு இருந்ததுல, அதுல ஒத்தி கட்டி கொடுத்துருப்பேன்ல, இவளை தான் கட்டிப்பேன்னு ஒத்த கால நின்னலே. இதே மாதிரி அப்ப எங்க போச்சு புத்தின்னு கேக்குறேன். ஐயோ அளந்து பேசியா? என்னையா அளந்து பேசு? பாத்துக்கிட்டே இருக்க, வர வர திமிரு ஏறிக்கிட்டே போகுது. ஐயோ எனக்கு நீ சும்மா இரு ஜானகி. இவரோட பிளான் எனக்கு புரிஞ்சு போச்சு. இவரும் எங்க அப்பாவும் கூட்டு. அதாவது நம்ம 2 பேரும் இந்த வீட்டுல வாழணுமா, நான் கஷ்டப்படணுமா, நான் போய் அப்பா கல்ல விழணுமா, அதான் இவர் ஐடியா. அட பாவி, அம்மா தோல்ல தூக்கி போட்டு குழந்தை இப்ப மார்பல பாயுது. ஆனா இது குழந்தை மாதிரி பேசும். வேலை செஞ்சு சம்பாதிக்கணுமேங்கிற துப்பேது கிடையாது. நீங்க இப்ப வெளியில போனா எந்த இடத்துல வாடகை கொடுத்து தங்க முடியும்? இது சொந்த வீடுமா? இங்க நீங்க ஃப்ரீயா தங்கலாமேன்னு பார்த்தேன். ஆனா நீ மண்டைய ஆட்டுவேன். அவ சொல்றத தான் கேட்பேன். ஏன்னா நீ அவன் முண்டாட்டி, நான் 3வது மனுஷன். ஐயோ நில்லுங்க, மன்னிச்சிருங்க. அவர் வசதியா வாழ்ந்தவரு. யாரு? நீங்கதான். ஆமா. யதார்த்தத்தை பேசினா புரிஞ்சுக்க மாட்டாரு. இத பாருங்க, நம்ம இந்த வீட்டுல தான் தங்குறோம். வேண்டாம் ஜானகி. ஐயோ இந்த வீட்டுல தான் தங்குறோம். சரி நீ ஓகேனா நான் ஓகே தான். உங்களுக்கு என்ன பங்களா தானே வேணும்? ஆமா. எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. இந்த வீட்டை இப்பவே கூட்டி பெருக்கி உடனே பங்களா வைக்கிறேன். அம்மா அம்மா ஒட்டடை அடிச்சிடாத. ஒட்டடை பலத்துல தான் உத்தரமே இருக்குது. நான் வரேன்பா. பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். செலவுக்கு ஏதாவது பணம் கொடு. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அது செலவு. யோ புரோக்கர் கிட்டயே கமிஷன் வாங்குற ஒரே ஆள் நீதான். என்ன டேய், அது என்ன நடுவுல டேய்னு? அது சும்மா ஏதோ மனசுல வச்சுக்காத. என்னங்க? இதோ வந்துங்க ஜானகி. கிரிகிடா. ஐயோ கிரிகிடா. என்னது கிரிகிடா? என்ன கிரிகிடானா அதான். ஐயோ சீ. என்னச்சி, இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். அதெல்லாம் ஊர்லயே முடிஞ்சிருச்சு. ஐயே ஊர்லயா? அது வில்லேஜ், கிராமம். இது சென்னை மாநகரம். இன்னைக்கு தான் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ வீடெல்லாம் ஒரே தூசியா இருக்கு. நான் முதல்ல சுத்தம் பண்ணனும். என்ன நீ? நாளைக்கு காலையில அப்பா மேல கேஸ் போடுறேன். அந்த கேஸ்ல நான் ஜெயிச்சே தூசு தட்டுறதுக்கு 1000 பேர் வேலைக்கு வைக்கிறேன். நீ கவலைப்படாத. கிரிகிடா நீ வா. அம்மா ஐயோ ஏய் அம்பளவனா, இன்னும் கட்டல இது. என்ன 22 பஜனை கோவில் தெரு, மாம்பழம். மாப்பிள்ளைக்கு எவ்வளவு வீடு, அதுல இது ஒரு வீடு. டேடே எங்கடா பையன் கைமா போற? அவசகுணமா கேக்குறியே கிழவி. ஜானகி லெட்டர் போட்டிருக்கு, மெட்ராஸுக்கு போற. மெட்ராஸுக்கா? என்ன விஷயம்? நல்ல விஷயம் தான். பாயசம் செஞ்சு வெயி. மாப்பிள்ள கேஸ் போட்டிருக்காரு.
கேசா? ஆமா, அவங்க அப்பா மேல சொத்து வேணும்னு. இப்பதான் மாப்பிள்ளை என் ரூட்ல வராரு. கணக்குள்ள வந்தா மெட்ராஸ்ல வந்து என்ன பார்க்க சொல்லு. அவன் மெட்ராஸ்ல அங்கதானே இருக்கான். டே, உனக்கு தெரியாதா? ஜானகி லெட்டர்ல எழுதி இருக்க கணக்குள்ள இங்க வந்துட்டானே. அவன் ஏன் என்ன வந்து பார்க்கல? அவன ஏண்டா கல்யாணம் ஆன உடனே இந்த அக்காவை அடியோட மறந்துட்டியா? ஐயா எங்க கடை பக்கம் ஆளையே காணோம். அது போட்டோம், என் மருமக எப்படா குடுத்தனம் பண்றா? அவளை எங்க குடி வச்சிருக்க? புரோக்கர் ஒரு வீடு காட்டினாரு. வீடா அது? ஆக்சிடென்ட் ஆன பஸ் மாதிரி டாப் எல்லாம் கலந்து இருக்கு. அத பத்தி உனக்கு என்னடா கவலை? அவ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். எத்தனை நாளைக்கு இந்த சந்தோஷம்னு பாக்கலாம். எங்க மாமனாருக்கு தெரிஞ்சது குதி குதிப்பாரு. அதுக்குள்ளயும் மடமடன்னு குழந்தை குட்டிகளை பெத்து போடுறா. உன் மாமனார் நீ கூலிக்காரன்னு தெரிஞ்சு கோவப்பட்டான்னு வச்சுக்க, உன் குழந்தை குட்டிகளை பார்த்தான்னா சந்தோஷத்துல குதிக்க ஆரம்பிச்சிருவாரு. சரி வண்டி வந்துருச்சு, போய் பழப்ப பாரு. அப்புறம் பார்க்கலாம். ரைட். யார் தங்கச்சி பாது? யம்மா யோ யோ யோ. ஏயா, பெரிய மனுஷன் தானே நீ? புடிச்சு தள்ளுறியே. மாப்ள யார என்ன? ஆமா, உங்களதான். யாரு உனக்கு மாப்பிள்ள? என்ன யாரு உங்க மாப்பிள்ள கேக்குறீங்க? என்ன மாப்பிள்ள இது கூட எல்லாம் தூக்கிட்டு இருக்கீங்க? அசிங்கமா இருக்கு மாப்பிள்ள. என்ன மறுபடியும் மாப்பிள்ளங்கற லூசு? லூசா? யார் என்ன பார்த்தா லூசு மாதிரியா இருக்கு? திருமணஞ்சேரியில என் பொண்ணை கல்யாணம் பண்ணீங்களே, ஞாபகம் இருக்கா? எத்தனை பேர் அப்படி கிளம்பி இருக்கீங்க? சோமாரி. சோமாரியா? என்னடா பாச இது? தம்பி, என்னப்பா இது? நான் தான் மாமனாரு, இவன் தான் என் மாப்பிள்ள. சோமாரின்னு திட்டுறான். மாமனாரா? ஆமாக்கா, கண்கதை. அது யாரோ பைத்தியம். ஆமா தம்பி, சில பேர் இப்படிதான். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைன்னா அதே கவலையில பைத்தியம் ஆயிடுவாங்க. பாக்குறவங்களை எல்லாம் மாப்பிள்ளன்னு சொல்லுவாங்க. பெரிய மனுஷின்னு ஒண்ணு கூட்டா என்ன பார்த்து பைத்தியம் நான் சொல்றேன். அடி பாவி. ஏய், பாவி ஈவினே. என்ன இது? அப்பிடுவியா? என்ன கர்மண்டா இது? நீ தானே வேலைதான், ஆனா உன் மாப்பிள்ள இல்ல. மாப்பிள்ள இல்லையா? டேய், போய் வேலைய பாருடா. பஸ் ஸ்டாண்ட்னா பேசியர் மட்டும் இல்லடா, பைத்தியக்காரன் வருவான், பிச்சைக்காரன் வருவான். எல்லாத்தையும் நீ பேசிட்டு இருக்க முடியுமா? போய் பழப்ப பாரு. யோ, என்னையா இங்க வேடிக்கை? என்ன வேடிக்கைங்க? போய் வேலை வெட்டிய பாருங்க. போவாதீங்க, யாரும் போவாதீங்க. ஏதாவது பேசிட்டு இருந்தா என்ன செய்வே? டிச் அடிச்சுடுவேன். ஜாக்கு. டிச்சா? என்ன இது சிங்கப்பூர் மாப்பிள்ளை கொடுத்தா டிச்சுன்னு சொல்றான்? ஒரு வேலை அவன் சிங்கப்பூர்ல பொட்டி தூக்கி இருப்பானா? எங்க ஊரு திருமணஞ்சேரி சிங்கப்பூர் மாப்பிள்ளை போய் சொல்லி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா பொட்டி தூக்குறான். என்ன சார், பொட்டி எதனா தூக்கணுமா? நான் பொட்டி தூக்குறதா? போடா. யம்மா, யாரே? ஜானு ஜானகி கிடுகிடா. லேட்டா வந்தேன் கோவமா? உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ அதை ஏன்ட்ட கொடுங்க, காதல வச்சுக்கிறேன். அடடே மாமா. என்ன மாமா, என்னது தலையில துண்டு? எப்போ நீங்க பார்க்கவே இல்லையே? நான் உங்களை பார்த்துட்டேனே, பஸ்ல வந்தேன். நீங்க ட்ரெயின்ல சௌரியமா வந்திருக்கலாம், எதுக்கு பஸ்ல வந்தீங்க? ட்ரெயின்ல வந்திருந்தா சௌரியமா இருந்திருக்கும், ஆனா பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருந்திருக்காதே. பஸ்ல வந்தாதான் பொட்டி தூக்குறதுக்கு ஆள் இருக்க. என்ன மாமா பொடி வச்சு பேசுறீங்க? நான் ஒண்ணும் பொடி வச்சு பேசல, புகையில வச்சு பேசல. நேராவே கேக்குறேன், ஏன் லேட்டு? என்ன ஜானகி, உங்க அப்பா கிட்ட சொல்லலையா? மாமா சொத்தை பிரிக்க சொல்லி எங்க அப்பா பேர்ல கேஸ் போட்டிருக்கேன். அது சம்பந்தமா வக்கீல கீழ பாக்க போனா அது தலைக்கு மேல வேலை வந்துருச்சு. தலைக்கு மேல வேலை? அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. ஒத்துக்கு வேற செஞ்சுட்டாரு. ஏன் மாமா, ஏன் ஜானகி அழுவுது? அதான் என்ன செய்ய முடியும்? சிரிக்க முடியும் புருஷன் மூட்டை தூக்குறத பார்த்து. நான் மூட்டையா? நானா? மாப்பிள போதும், நிறுத்து. என் குடும்பத்தையே ஏமாத்திட்டியே. என்ன, நான் ஏமாத்திட்டேனா? பின்ன என்னங்க, நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல கூலி வேலை பார்த்தத எங்க அப்பா பாத்துருக்காரு. பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா? மாமா என்னைய பாத்தீங்க? மாமா நல்லா யோசிச்சு சொல்லுங்க, நீங்க பார்த்தது என்னையா இல்ல என்ன மாதிரியா? நீங்க தான். மாமா நீங்க பார்த்தது என்ன இல்ல என் தம்பிய. தயவு செய்து யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க. தம்பியா? ஆமா மாமா, சிங்கப்பூர்ல எங்க அப்பா பேரை கெடுத்தது மட்டும் இல்லாம மெட்ராஸ்க்கு வந்துட்டு அந்த பொறுக்கி ராஸ்கல். ஜானு என்ன நம்பு ஜானு.
நம்ப மாட்டீங்கல்ல? மினிட்ல வரேன். நீங்க பார்த்தது இவ்வளவுதானே? அட, உங்க போட்டோவை காமிக்கிறீங்க? அதான் இல்ல, இது என் தம்பி போட்டோ. மகா மொரட, எங்க வீட்டுக்கே ஒரு களங்கம். இவன் தொல்லை தாங்காம அப்பா வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அப்பாவை பழி வாங்கணுங்கிறதுக்காக இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல கூலியா இருக்கான். அசிங்க பிடிச்சவனா இருக்கானே. ஆனா பஸ் ஸ்டாண்ட்ல வேலு அப்படின்னு ஒண்ணு திரும்பி பார்த்தானே. அவன் பேரு வேலு, நாங்க ரெட்டை. ரெட்டையா? என் பேரு தங்கவேலு, அவன் பேரு வைரவேலு. மாமா, உங்களை முதல்ல பார்த்த உடனே நீங்க யாருன்னு கேட்டிருப்பானே. கேட்டான். மாமா, அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க, நீங்க என் மாமனார்னு சொல்லிடாதீங்க. ஏன்? பணம் கேட்பான், பயங்கரமான செலவாளி. ஏன் மாப்பிள, அவனுக்கும் உங்க அப்பாவுக்கும் என்ன தகராறு? என்ன தகராறு? சொத்தை பிரிச்சு கொடுங்கறான். உங்களுக்கு பாதிதான் தெரியுமா? என்னதான் மோசமா இருந்தாலும் அவனுக்கும் பங்கு உண்டு இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா சொன்னது கேட்டு நான் உங்களை என்னென்னமோ. எனக்கு இப்படி ஒரு தம்பி பிறந்திருக்கான், நான் தான் வருத்தப்படும். என்ன மன்னிச்சிடு. உனக்கு பசிக்குதா? எனக்கும் பசிக்குது, வா சாப்பிடலாம். தம்பிக்கும் பாதி சொத்து உண்டா? சின்ன மாப்பிள, உங்க சொத்தை இந்த ஆள வந்தா ஜனகி, ஜனகி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். என்னமோ கலெக்டர் வேலை பாக்குற மாதிரி அவசரப்படுறீங்க. வக்கீல தானே பாக்க போறீங்க, கொஞ்சம் லேட்டா போனா என்னமா? ஆமா, உங்க அப்பா எங்க? கூப்பிடவா? ஐயோ, எங்கன்னு கேட்டேன். ஏன்? கிரிகடா, ஐயோ, ரொம்ப மோசம் நீங்க. ராத்திரி இதை விட மோசமா இருக்கும். பி ரெடியா? என்ன மாப்பிள, வக்கீல பார்க்க புறப்பட்டாச்சா? ஏன் மாப்பிள, வக்கீல் எப்படி அவன் பாட்டு கேஸை இழுத்தடிச்சு இந்த சொத்து பூரா உங்க பிள்ளைங்களுக்கு சேர்ற மாதிரி லேட் போயிட போறான்? ஐயோ, பெரிய வக்கீல் மாமா. ஆமா, மெட்ராஸ் கிட்ட சுத்தி பார்க்கலையா? வீட்டுல கிடக்குறீங்க. எங்க ஊரை சுத்தி பாக்குறது? முதல்ல உங்க அப்பாவை பார்க்க முடியலையே. அவரெல்லாம் பார்க்க போவாதீங்க, உங்களை அவமானப்படுத்திடுவாரு. அட, உங்களுக்கு சேர வேண்டியதை தந்துட்டா அப்புறம் என்ன அவமானப்படுத்தினா என்ன, அசிங்கப்படுத்தினா என்ன? உங்களுக்காக நான் தாங்கிக்கிறேன். சீக்கிரம் போங்க போங்க போங்க. சரி, வரேன். மாப்பிள, அது என்ன கிடுகிடான்னு நல்லா இருக்கும் போல இருக்கு. எனக்கு சொல்லி கொடுங்களேன், ஊர்ல போய் யாருக்காவது செஞ்சு பாக்குறேன். சொல்லி கொடுங்க. வந்து நான் வரேன். என்ன மாப்பிள கடகடன்னு ஓடுறாரு? என்ன கிடுகிடா குடுகுடான்னு நல்லா இருக்கும், உங்களுக்கு சொல்லி தர மாட்டாரு. ஏமா, நான் ஊருக்கு போறேன். ஊருக்கா? அதுக்குள்ளயா? நேத்து தானே வந்தீங்க? நேத்து தான் வந்தேன், இன்னைக்கு போறேன், நாளைக்கு வந்துடுறேன். என்ன குழப்பறீங்க? எதுக்கு வந்தீங்க, எதுக்கு போறீங்க? அடையம்மா, மாப்பிளை பார்க்கலான்னு வந்தேன். சின்ன மாப்பிளைய பார்த்துட்டா புறப்படுறேன். புரியலையே. ஏமா, சொத்து பூரா மாப்பிளைக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்ப பாதி தானே தெரியுது. மீதி அந்த பஸ் ஸ்டாண்ட்கார தம்பிக்கு. அவன் பாட்டுக்கு லகேஜ் தூக்கிட்டு போற மாதிரி சொத்தை தூக்கிட்டு போயிட்டானா? விட்டுருவனா? இந்த ஆள வந்தானா கொக்கா. என்ன பண்ண போறீங்க? உன் தங்கச்சி மைதில எதுக்கு இருக்கா? தண்டத்துக்கா இருக்கா? அவளை சின்ன மாப்பிளை கட்டி வைக்க போறேன். எப்படிப்பா? அதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஒத்துக்கணுமே. ஏன் ஒத்துக்காம? பஞ்சு நெருப்பின் பக்கத்துல வச்சா பத்திக்காம என்ன செய்யும்? சின்ன மாப்பிளைய இந்த வீட்டுல கொண்டாந்து வைக்க போறேன். அப்புறம் அவர் உன் தங்கச்சி மைதில வந்து வேட நான் சொல்ல போறாரு. எப்படி ஆள வந்த ஐடியா? அப்பா, நீங்க எது செஞ்சாலும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யுங்க. யார் உன் வீட்டுக்காரட்டியா? கிழிஞ்சது போ. தம்பி பேர் எடுத்தால செவத்துல போய் டம்மு டம்முன்னு முட்டிக்கிறாரு. இன்னும் தங்கச்சி கல்யாணத்தை பத்தி சொன்னா முட்டி முட்டி இந்த வீடியோ தரமட்டம் ஆக்கிடுவாரு. முதல்ல மைதிலிய சின்ன மாப்பிள பாக்கட்டும், அப்புறம் பாரு சொத்து பூரா நமக்கு தான். வேலைங்க இருந்தாலும் மைக்கு இருக்கும் இடத்திற்கு வரவும். வேலை என்கிற வேலை. யார் பாரு மைக்ல கூவுனது? ஆபீஸ்ல போய் பார்ப்பா. சரிப்பா. வேலை எங்க இருந்தாலும் வரவும். வேலை எங்க இருந்தாலும் வரவும். யார் இது? மாப்பிள இப்படி சொல்லிட்டு அப்புறம் அரைஞ்சிரும். அசிங்கமா இருக்கு. என்ன? இந்த லுங்கி இறக்கி விடுங்க. தம்பின்னு கூப்பிட்டு போறேன். தம்பி இப்படி சொல்லிட்டு அப்புறம் பாரு. சார் சார் சார், இந்த பொட்டி கொடுங்க சார். எந்த பஸ் சார்? திருச்சி பஸ். நீங்க போங்க சார், நான் வரேன். கன்றாவி, ஏன் தம்பி இது அசிங்கமா இல்லையா பொட்டி தூக்குறது? உங்க அந்தஸ்து என்ன? என் சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறேன். நாங்க மட்டும் என்ன பருத்தியாங்கல்ல நிக்கிறோம்? சொந்த கால்ல தான் நிக்கிறோம். சோத்துக்கு என்ன பண்றது? நான் பாத்துக்கிறேன். என்ன பிச்சை எடுக்க சொல்றியா? பிச்சை எடுக்கிறது இல்ல பொட்டி தூக்குறது, இதை விட வசதியா ஒண்ணும் தெரியாத? டாக்ஸி கிக்ஸி ஓட்டுறது. டாக்ஸிக்கு எங்க போறது? நான் பாத்துக்கிறேன். டிரைவரோட டாக்ஸி நான் கொண்டாந்து நிறுத்துறேன். இந்த மாதிரியா, நான் உன் மாப்பிள இல்ல, மாப்பிளையோட தம்பி. ரெண்டு ஒண்ணுதான். சார், நீங்க சில சமயம் தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்களா எனக்கு ஒண்ணும் புரியல, ஒரே காபரவா இருக்கு. ஒண்ணும் காபராப்படாத, எல்லாம் எனக்கு தெரியும். ஊருக்கு போயிட்டு தயாரா இரு, டாக்ஸியோட வருவேன், தெரியுமா? பெரிய பொண்ணு நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? அவர் உன்னை ஒத்துக்கிட்டாரா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை இப்படி பாக்குறதுக்கு. நான் தான் சொன்னேனே, கல்யாணம் ஆகி 2 மாசத்துல எல்லாம் சரியா போயிடும். என்ன மாப்பிள மாணிக்கம் கேக்குற பாம்பு மாதிரி உசு உசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னப்பா? ஐயா, காலை உடைச்சிட்டாங்க. சாவ அடிக்காதயா, நாங்க 2 பேரும் ரெட்ட தம்பின்னு சொல்லிருக்கேன்யா. தம்பியா? ஆமா. ஏயா புரோக்கர், மாப்பிளைக்கு ஒரு தம்பி இருக்காரு உனக்கு தெரியுமில்ல?
முதல்ல ஏன் என்று சொல்லல? எனக்கு இப்பதானே தெரியும். அது இவர் முரடா இல்லையா, இவர் அப்பா இவரை தள்ளி வச்சுட்டார் இல்லையா, அதான் உங்ககிட்ட சொல்லல. அப்படியா? கொஞ்சம் சொல்லி வையா. சிங்கப்பூர் புள்ள பாவம் பொட்டி தூக்குது, அசிங்கப்பூரா இருக்கியா? டாக்ஸி வாங்கி தரேன்னு சொல்றேன், ஒத்துக்க மாட்டுதே. அது சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னா மாப்பிளை ஒத்துக்குவார். சரி, சரி, அது சரி. மாப்பிளையோட தம்பி ஒத்துக்குவார். என்னது? என்ன அது தம்பின்னு சொன்னேங்கிற விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல நீ. இதெல்லாம் சொல்லிட்டா செய்வாங்க. ஏதோ ஒரு புருடா விட்டு எல்லாம் உன்னாலதாயா. இப்ப நீ என்ன செய்யற, அவர் குடுக்கிற டாக்ஸியை வாங்கிக்க, மாமனார் விட்டு சீர்வரிசையா நினைச்சுக்க. ஏன்னா டாக்ஸில நல்ல துட்டு. அண்ணனா கண்ணியமா நடந்துக்க, தம்பியா மாமனார் சொத்தை கொள்ளாடி, மாமனார் சொத்தை மருமகன் கொள்ளாடிக்காம வேற யார் கொள்ளாடிக்க போறாங்க? அப்படிங்கிற இப்ப கேளுங்க. டாக்ஸி வேணுமா? வேணும். இதுக்கு தான் எல்லா விஷயத்துக்கும் ஒரு புரோக்கர் வேணுங்கிறது. நான் வரதா? நான் வரேன் தம்பி. குட் மார்னிங். எந்திரிச்சிட்டீங்களா? ஜானகி, காஃபி ரெடி. என்னங்க இதெல்லாம்? உனக்கு தெரியாம சமையல் முடிச்சிட்டு கடத்தருக்கு போய் உனக்கு பிடிச்ச பாதாம் அல்வா, எனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ இதெல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை எழுப்பி அசத்தலான்னு பார்த்தா கெடுத்துட்டிய. வக்கீல பார்க்க போலியா? வக்கீல் பக்கீல்லாம் இல்ல, இன்னைக்கு லீவ். லீவா? எதுக்கு? மப்பு அதுக்குதான். சீ போங்க. அம்மா தாயே, எக்ஸ்பிரஸ் பஸ் ஆட்டம் ஆவுன்னா உங்க அப்பா மெட்ராஸுக்கு வந்துறாரு. இதுல ராத்திரி பகலும் பார்த்தா இப்படி பல்லு கூட விளக்காமா? இதுக்கெல்லாம் போய் பல்லு விளக்குவாங்க. கடை தெருவு போயிட்டு வரேன். பி ரெடி. போங்க. ஐயா பாருங்க, ஐயா பாருங்க, பாம்புக்கும் கீரிக்கும் சண்டை விட போறேன், யாரும் கைய கட்டாதீங்க ஐயா. ஐயா வித்த பாத்துக்கிட்டு இருக்கும்போது யாரும் வீட்டுக்கு போயிடாதீங்க. வீட்டுக்கு போனீங்கன்னா வாயாலி மூக்காலி ரத்தமா கக்குவீங்க ஐயா, கக்குவீங்க. இதுல 10ஆம் பஸ்லயாட்ட நின்னுகிட்டு இருக்கிறாரே, அவர் பையில என்ன இருக்கு? 10 ரூபா பணம் இருக்கு. உச்சி வெயில் மண்டைய புணக்குது, அவர் கையில என்ன கட்டி இருக்காரு? ஆட்சி கட்டி இருக்கார். மணி என்ன ஆகுது? மணி 1. ஐயா தோல்ல என்ன போட்டிருக்காரு? துண்டு போட்டிருக்கார். என்ன கலர் துண்டு? ப்ளூ கலர். பலே ஐயா, கைய தட்டுங்க ஐயா, கைய தட்டுங்க. தைரியம் உள்ள ஆம்பளைங்க யாராவது ஒருத்தா நல்லா முன்னாடி வாங்க ஐயா. அவங்கள வச்சு நான் ஒரு யுத்த காட்ட போறேன். தயாராகிட்டு இருக்கா. யார் அவரு? இதோ வர்றார். வருவாரா? வருவார். மாப்ள மாப்ள இடியா, ஐயோ இடியா. மாப்ள நில்லுங்க மாப்ள. நான் மாப்ள போறேன். என்னதான் புதுசா கல்யாணம் ஆனாலும் இப்படியா? ஐயோ என்னங்க மறுபடியும்? என்னக்கா பூஜை வெளியில கரடி மாதிரி வந்துட்டேனா? எங்க உன் புருஷன் என்ன பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்காரா? மாமா மாமா, அவரு எனக்காக மல்லிகைப்பூ அல்வாவும் வாங்குறதுக்கு கடைக்கு போயிருக்காரு. ஓஹோ செட்டப்பா. அப்ப நீ எப்படி வந்த? அப்பாவும் கூட வரல? அப்பா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வா வா. ஜானு, தோ வந்துட்டேப்பா. வாங்கப்பா வாங்க, உள்ள வாங்க. சின்ன மாப்பிள்ள வந்தாதான் இந்த வீட்டு வாசப்படி மிதிப்பேன் சத்தியம் பண்ணியிருக்கேன், வரமாட்டேன். ஐயோ என்னப்பா அது, வந்தது வராதுமா இப்படி குழப்பறீங்க? ஆள வந்தா முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்க மாட்டான் தெரியுமில்ல. சின்ன மாப்பிளைக்காக ஒரு ரூம ஒதுக்கி வை. நம்மள ஒண்ணா சேர்ந்துட்டோம், சொத்துக்காக சேர்த்து போராடுவோம். அப்பா அவருக்கும் ஒரு தம்பிக்கும் ஆகாது. தெரிஞ்சோ என்னைய கோச்சுக்கு வர, அவர் தம்பி இங்க கூட்டு வராதீங்க. என்ன ஒரு கோச்சுக்கு வரேன்னு சொல்றேன், மாப்பிளைய கூப்பிடு, நான் பேசிக்கிறேன். அவரு அப்பா நான் சொல்றேன். எங்க எங்க? சுமதி வக்கீல் வீட்டுக்கு போயிருக்காரு. வக்கீல் வீடு தானே, அதுக்கு போய் இவ்வளவு பயப்படுறிய? நான் வரேன். அப்பா சொல்லி வைமா. பஸ் ஸ்டாண்ட் தம்பி சார்பா சிங்கப்பூர் சம்பந்திக்கு நான் ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப போறேன். அப்புறம் பெரிய மாப்பிள சின்ன மாப்பிள 2 வக்கீல் 2 கேஸ். மண்ட கொடுச்சல் தாங்காம சிங்கப்பூர் சம்பந்தி மொத்த சிங்கப்பூர் என் பேர்ல எழுதிற போறாரு பாரு. நீ எட்ரா ஆட்டாவை நான் பாத்துக்கிறேன். அவசரத்துல போனவன எடுத்துட்டான் பாரு, நான் இல்லாம. அப்பா உன்னை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாது. நீ வாடி குளிச்சிட்டு சாப்பிடலாம். रूप तेरा मस्ताना प्यार मेरा दीवा. ஜனையும் எனக்காக குளிச்சு குளிச்சுட்டு ரெடியா இருக்கியா? மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன். ஜனகி, நீ அங்கனா இது யாரு? என்னங்க அது? ஓ மைதிலி. ஐயோ முதல்ல கீழ இருக்குங்க அவள. ஆமா, இவ எப்போ வந்தா? நீங்க பூவும் அல்வாவும் வாங்க போயிருக்கிறப்பவே வந்துட்டோம். வந்துட்டோம்னா அப்பாவும் வந்திருக்காரு. அப்பா வந்திருக்காரா? அந்த சத்தம் என்னங்க?
எங்க போயிருக்காரு அவரு? பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிருக்காரு. பஸ் ஸ்டாப். ஏய், என்னங்கடி விளையாடுறீங்க? எனக்கு தெரியாம இந்த வீட்ல என்னென்னமோ நடக்குது. அவர் ஏன் பஸ் ஸ்டாப் போகணும்? உங்க தம்பியை கூட்டிட்டு வர. தம்பி எல்லாம் இங்க வர மாட்டான். இருந்து எவ்வளவு நாள் ஆனாலும் உங்க தம்பியை கூட்டிட்டு வரத்தான் போறாரு. இனிமே ஏதாவது பேசணும்னா அப்பா கிட்டயே பேசிக்கங்க. மணி என்ன? 10 மணி இருக்கும். ஐயோ போச்சு. இது அப்படி வக்கீல் வீட்டுக்கு போறேன். லீவ்னு சொன்னீங்க. லீவ் கேன்சல். வக்கீல கடுதருல பார்த்தேன், வர சொன்னாரு, நான் போறேன். அப்ப மல்லிப்பூவும் அல்வாவும்? மல்லிகைப்பூ நீங்க 2 பேரும் வச்சுக்க, அல்வா உங்க அப்பா எழுத்துனீங்க. அடடே, என்னையா பெரிய மனுஷா நீ இங்க உட்கார்ந்திருக்க? தம்பி உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்க. 100 ஆயிடுச்சு உங்களுக்கு. 200 ஆயிசுன்னு சொல்லி அங்க 100 இங்க 100. அது நாங்க அது நான் வர வழியில வேற ஒரு ஆள் 100 ஆயிசுன்னு சொன்னார். ஆமா, என்ன விஷயம்? அது வந்து தம்பி, இவர் சொல்றாரு நீயும் உங்க அண்ணனும். தெரியும்க்கா, என் அண்ணன் கூட நான் சேர்ந்து இருக்கணும். அதானே? எப்படி தம்பி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அதான் இந்த வேலு. இந்த பாருங்க, என் அண்ணன் கூட இந்த ஜென்மத்துல நான் சேர்ந்து இருக்க முடியாது. ஐயோ தம்பி 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 அண்ணனும் தம்பியும் பிரிஞ்சு இருக்கலாமா? யோ, ஏன் வெறுப்பேத்துற? அதை பத்தி பேசாத சொன்னா திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க. இந்த பாரு, எங்க அப்பானும் நானும் ஒன்னா சேருவோம் முடிய, எங்க அண்ணன் கூட நான் சேரவே மாட்டேன். நீ போலாம். போறேன். நேரா சிங்கப்பூர் வீட்டுக்கு போய் உங்க அப்பாவை பார்த்து, ஏயா ஒரு புள்ள கூலிக்காரனா இருக்கான், இன்னொரு புள்ள கோர்ட்டு கேஸ்னு அலையிறான், ஏயா சாவும் போது எல்லாத்தையும் அள்ளிட்டா போற, 6 அடி நீளம் தான் ஒரு மனுஷனுக்கு சொந்தம்னு போய் கேக்குறேன். ஐயோ மாமா, நீங்க அங்க போனீங்க நாயை விட்டு கடிக்க வைப்பாரு. கடிக்கட்டுமே, கூச்சல் போட்டு பேசுறேன், நாய் மாதிரி குலைச்சு பேசுறேன், விட மாட்டேன் அந்த ஆளை. ஐயோ நில்லுங்க. இந்த பிடிங்க. இப்ப நான் என்ன பண்ணணும்? நம்ம வீட்டுல தங்கணும். சரி, நான் தங்குற போங்க. ஜானகி, ஜானகி, பாயசம் சீக்கிரம் செஞ்சு வை. ஏன் எதுக்குன்னு கேட்காத. சினிமா பிள்ளை நம்மளோட தங்குறேன்னு சம்மதிச்சிட்டாரு. எப்படி? அதான் இந்த ஆள வந்தாங்கிறது. யார் யாருக்கு என்ன பலம் பலவீனம்னு அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கல. முதல்ல முடியாதுன்னு சொல்லி எகிர்னாரு. சரி முடியாதா, உங்க அப்பா பார்க்க போறேன்னு சொன்னேன். பயந்துட்டாரு மனுஷன். அப்பா ஒண்ணு எவ்வளவு பயம் தெரியுமா? இது மாதிரி அடக்கமான புள்ளதான் நமக்கு தேவை. மைதிலி எங்க? மைதிலி, 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 என்ன படிக்கிறியா? ஆமாப்பா. ரொம்ப படிச்சிராத. பஸ் ஸ்டாண்ட் தம்பி எவ்வளவு படிச்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு கீழே படி. ஆமா, பஸ் ஸ்டாண்ட் தம்பி ஓகே தானே? அப்பா அவசரப்படாதீங்க. இவனும் அவரை பார்க்கவே இல்ல. ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்னு பெரிய மாப்பிள்ளை அப்படியே உரிச்சு வச்சிருக்காரு. அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம், இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் தனித்தனியா இருந்துருங்க, இல்லன்னா குழப்பம் வந்துரும். ஏமா உனக்கு அவரை பிடிச்சிருக்குல்ல? பெரியவங்க நீங்க பார்த்து எது செஞ்சாலும் எனக்கு பரிபூர்ணம். உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லு. நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்கிய. ஜானகி, மாப்பிள்ளை வர்றாரு, நீயே போய் சொல்லு. நீங்களே சொல்லுங்கப்பா. எனக்கு ஒரே கூச்சமா இருக்கு. நாங்க தான் கூச்ச பண்ணோம். கரெக்ட் தான். ஜானகி, அடடே வாங்க மாமா. எப்போ வந்தீங்க? என்ன விஷயம்? மாப்பிள்ள, நம்ம பஸ் ஸ்டாண்ட் தம்பியை பார்த்தேன். உங்க பஸ் ஸ்டாண்ட் தம்பின்னு சொல்லுங்க. அவனோட சேர்த்து என்ன பேசாதீங்க. ரெட்டையா பிறந்துட்டு அண்ணன் தம்பிங்களை சண்டை போட்டா எப்படி? ஏன் எதிரில் அவனை பத்தி பேசாதீங்க. அட விஷயத்தை கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல தம்பியை பார்த்தேன். தம்பி ஏன் பிளாட்ஃபார்ம்ல இருக்கீங்க, நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு சொன்ன சரின்னு ஒத்துக்கிட்டாரு. மாமா, இது ஏன் வீடு. அவன் இங்க தங்கணும்னா நான் சம்மதிக்கணும். இல்ல, நீங்க பெருந்தன்மையான மனுஷனாச்சு சம்மதிப்பீங்க நினைச்சு சொல்லிட்டேன். மாமா, அவன் இங்க இருந்தா நான் இருக்க கூடாது, நான் இருந்தா அவன் இருக்க கூடாது. ஏங்க உங்க தம்பியே ஒத்துக்கிட்டாரு, நீங்க ஏங்க மறந்து பிடிக்கிறீங்க? ஐயோ ஜானகி, நீயும் ஏன் உன் அப்பா கூட சேர்ந்து வளர்ற? இது பாரு, நாளைக்கு அவன் இந்த வீட்டுக்கு வந்தானா புத்தி மாறி போய் என் கூட சண்டை போடுவான். அவன் இந்த வீட்டுல இருந்தா நான் இருக்க மாட்டேன். வேற வீட்டுக்கு போலாமா? ஐயோ தம்பி கோச்சுக்காதீங்க, விடுங்க. பிளாட்ஃபார்ம்ல அனாதையா இருக்கிறாருன்றதுக்காக சொன்னேன். அப்படி ஏதாவதுனா வேற வீடு பார்த்து தங்க வைங்க. அவன் மேல அப்படி என்ன ஒரு கரிசனம்? அட, இப்ப கோபம் இருக்கிற உங்க அப்பா நாளைக்கு திடீர்னு மனசு மாட்டாரு வச்சுங்க, அவர் இங்க வந்து சம்பந்தி அது என்ன உங்க மாப்பிள்ளை மட்டும் கவனிக்கிறீங்க? சின்ன பையன் அனாதையா விட்டுட்டீங்களா கேட்க மாட்டாரா? சரி, அதை விடுங்க. கழுத உங்களுக்கு பிடிக்கலன்னா வேற ஒரு நல்ல இடமா பார்த்து வச்சுக்கிறேன் தம்பியை. உங்க இஷ்டம். சார், நான் வரேன். எங்க போறீங்க? பஸ் ஸ்டாண்டுக்கு போய் சின்ன மாப்பிள்ளை விஷயத்த சொல்ல வேணாமா? மாமா, பஸ் ஸ்டாண்டுக்கு காலையில போலாம்ல. பஸ் ஸ்டாண்டுக்கும் வீட்டுக்கும் ஓடி ஓடி மூச்சு வாகும். ஜானகி வா. யாரா அவன்? கசுமாலா? தம்பி திட்டாதீங்க. இந்த சாவி கொடு. இப்போ வா. ஆள வந்தா சொல்ல காப்பாத்துவான். டாக்ஸி வாங்கி தரேன் சொன்ன வாங்கி வந்துட்டேன். நீ முதல்ல வண்டி எடுங்க. ஆறு அடிக்கிறான். என்னடா ஆறு அடிக்கிற? எங்க கிட்ட இல்லையா ஆளு? இந்தாங்க பிடிங்க. என்னது? கார் சாவி. வண்டி எடுங்க. சரி, உங்க வசதிக்கு பிளைனா ஓட்டலாம், ஆனா ரோட்ல ஓட்ட முடியாது, உள்ள புடிச்சிருவான். முதல்ல உங்களை உள்ள புடிச்சு போடுவான். இதை எடுங்க. எடுக்க யாருக்கு தெரியும்? நீங்க தான் எடுக்கணும். சரி வாங்க. இருங்க மாப்ள, எலுச்சப்பழம் வச்சிடுறேன். அம்மா. மாப்ள, இப்ப ஏத்துக்க பழத்து மேல. ஜோ மாமா, முதல்ல நீங்க இப்படி வாங்க. எலுச்சப்பழத்துக்கு பதிலா உங்க மேல ஏத்த போறேன். யோ, வண்டி அடியா. யோ, இருயானா. வாங்க வாங்க. ஏத்துறா. பகவானே, சின்ன மாப்பிள்ள நல்லா சம்பாதிக்கும். எடுங்க தம்பி, பிளாட்டுக்கு போலாம்.
கிடுகிடா. சும்மா இருங்க. நான் கோயிலுக்கு போகணும். என்ன விசேஷம்? மைத்திலி இன்னைக்கு முதல்ல காலேஜ் போறா. அவளை பார்த்துட்டு கோயிலுக்கு போயிட்டு வரணும். நல்ல விசேஷம் தான், நானும் கூட வரேன். என்னங்க தம்பியோட சமாதானம் ஆயிட்டீங்களா? தம்பியா? ஓ ஆமாங்க, அவரை தானே மைத்திலிய காலேஜ்ல கொண்டு போய் விடுறதா சொல்லிருக்காரு. என்ன தம்பி என்னதும் பேரஞ்ச மாதிரி ஆயிட்டீங்களா? சரி சரி, நீங்க ஒண்ணும் காலேஜ் வரைக்கும் வர வேண்டாம், வீடு வரைக்கும் வந்து டாடா சொன்னாவே போதும். மைத்திலிக்கா ஸ்வீட் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்துடுறேன். போலாமா? ஜானகி மோத்தெல்லாம் தொட்டு பாரு, சுடவே இல்லையே. ஜுரம் அடிக்குது. ஜுரமா? ஆமா, தலையெல்லாம் வலிக்குது. சரி, அப்ப நீங்க வர வேண்டாம், நான் வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சொல்லணும்னு நினைச்சதை நீ சொல்லிட்ட. நீங்க முதல்ல ரெஸ்ட் எடுங்க, ஜுரம் ஜாஸ்தி ஆயிடும். சரிம்மா. சரி, நான் வரேன். ஓ ஜானகி, ஓ ஜானகி, என்னையே உள்ள வச்சு பூட்டுற? எவனாவது உள்ள நுழைஞ்சிட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாட்டுக்கு படுத்து தூங்குவீங்க. ஐயோ ஜானகி, நோ தூங்கு ஃபைன். ஏங்க கொல்ல பக்கம் கதவு திறந்திருக்கு, பூட்டிட்டு படுங்க. என்ன திறந்திருக்கா? மணி 9 இன்னும் மாமா வரவே இல்ல. அதான் பஸ்ல போறேன் அப்பவே சொன்னேன். டாக்ஸி தம்பியோட கார்ல போகணுன்றதுக்காக உன்னை காலேஜ்ல சேர்த்திருக்கேன். பஸ் லாரியில போறதா இருந்தா கிராமத்திலே போய் படி, சும்மா படிப்போட இருந்துடாத. மாப்பிள்ள தம்பி ஒரு பக்கம் வளைச்சு போட பாரு. நீங்க வேற, அவரு சுத்த முசுடு. ஆமா, பணக்கார புள்ள ரஃபாதான் இருப்பான், முசுடாதான் இருப்பான். நீதான் விடக்கூடாது. எத்தனை சினிமா பாக்குறீங்க, எத்தனை புக்கு படிக்கிறீங்க. பெத்த பொண்ண லவ் பண்ணுன்னு சொல்ற முதல்ல அப்ப நானா தான் இருப்பேன். ஏதோ மினிஸ்டர் போயிருப்பாரு, டிராபிக் ஜாமா இருக்கும், லேட்டாவும் வந்துருவாரு. அப்பா, அக்கா, எங்க நீ காலேஜ் போயிருப்பியோன்னு அறக்க பறக்க ஓடி வரேன். இந்தா ஸ்வீட். எதுக்குக்கா? பட்டணத்துக்கு வந்து இன்னைக்கு தான் முதல்ல காலேஜ் போறேன், அதுக்கு தான். தேங்க்யூக்கா. அதை எனக்கு கொடுமா. இது உங்களுக்கு இல்ல, உங்க டாக்ஸி டிரைவர் மாப்பிளைக்கு. எங்க அவரு? டாக்ஸி டிரைவர் மாப்பிள்ள அப்படி இப்படின்னு சொல்லாத, கோச்சுக்கு வர தெரியுமா? சின்ன மாப்பிள்ளன்னு சொல்லு. ஜானகி எல்லாம் ஒண்ணா நிக்கிறாங்க, எல்லாரையும் சமாளிக்கணும். வாங்க மாப்பிள்ள, 100 ஆயுசு உங்களுக்கு. இப்பதான் பேசிக்கிட்டே இருந்தோம், நீங்களே வந்துட்டீங்க. இந்த மாதிரி நோய் நோய் பேசிட்டு இருக்காத, உன் பொண்ணை வர சொல்லு. நான் காலேஜ் போய் விட்டுட்டு சவாரிக்கு போனோம். அட நீங்க என்ன தம்பி வேலை செஞ்சு துரும்பாயிட போறீங்க? பாக்குறதுக்கு அவர மாதிரியே இருக்காருடி. ஜாடதா அப்படியே. பெரிய மாமா குணத்துல சாது புஸ்வானம், இவரு பட்டாசு பாக்கா. மாமா, இது யார் தெரியுதா? யாரு? எனக்கு அக்கா, உங்களுக்கு அண்ணி. வணக்கம் அண்ணி. வணக்கம். இந்தாங்க. என்னங்க? இந்தாங்க. வாங்கி வாங்கி வாங்கி. உங்களுக்குள்ள அப்படி என்ன தகராறு? வீட்டுக்கு வாங்க, அண்ணன் வந்து பாருங்க. அவருக்கு வேற உடம்பு சரியில்லை. பெரிய மாப்பிளைக்கு உடம்பு சரியில்லையா? வாங்க வாங்க வாங்க. என்னங்க வாங்க, அப்படியே போய் பெரிய மாமாவை பாத்துட்டு போலாம். பெரிய மாமா சின்ன மாமா அதெல்லாம் பாக்குறதுக்கு நேரம் இல்ல. என் சவாரி நேரம் வச்சு வரியா இல்லையா? சரி வாக்கா, உன்னையாவது டிராப் பண்ணிட்டு போறேன். என்னப்பா? நீ போமா, சின்ன சிறுசுங்க. சரி நீ போ மைத்திலி, நான் கோயில் போயிட்டு வரேன். நீ போ போ. டாடா. முன்னாடி சீட்ல உட்காரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா நடக்குது? உனக்காக தானே வெயிட் பண்றோம். என்னடா சினிமா போலாமா? டப்பு அதான் அவர் இருக்கானே. டேய், இன்னைக்கு தான் முதல்ல காலேஜ் திறக்குது. சாஸ்திரத்துக்கு ஒரு நாளாவது போலாம். என்னடா பட்டியில சடையா இருக்கு? ஆமாண்டா, டுட்டோரியல் காலேஜ்ல இதுக்கு மேல என்ன படிப்புக்கேத்த அழகு. டேய் இதுக்கு 20 மார்க். டேய் மூஞ்ச பாத்தியா? பின்னடக சொன்னடா. டேய் இதுக்கு 50 ஜாஸ்திடா. நான் அழக சொல்ல, வயச வர வர முதியோர் கல்வி மாதிரி ஆயிடுச்சு. டேய் வினோத், அங்க பாரு. இதுக்கு 100க்கு 100 கொடுக்கலாம்டா. யாராவ? விசாரிச்சுட்டா போச்சு. ஹலோ, குட் மார்னிங், ஐ எம் வினோத். இதுக்கு முன்னால எங்க படிச்சீங்க? மெட்ராஸா வெளியூரா? எல்லாரும் காலேஜுக்கு ஆட்டோல வருவாங்க, பஸ்ல வருவாங்க. நீங்க டாக்ஸில வந்திருக்கீங்க. சொந்த டாக்ஸியா? ஐ லைக் இட். என்ன பேச மாட்டீங்களா? அதுக்கு வேற காலேஜ் இருக்கு. பேர் என்ன? அதுவும் சொல்ல மாட்டீங்களா? சரி நான் சொல்றேன். ஆஷா, ஷீலா, கலா, வினோதினி, மாதவி, மாலினி, அதுவும் இல்லையா? அப்ப சொல்ல வைக்கப்படுறீங்க. கொல்லங்குடி கருப்பாய் தானே? அவ பேர் மைதிலி. நீ போமா. படிக்கிற நேரத்துல என்னடா கிண்டல்? பகல்ல விட்டனா பாரு. அவ பக்கம் வந்த டிச் அடிச்சிருவேன். போட பெரிய மன்மத குஞ்சுன்னு.
இவங்க யாரு கூட பின்னாலேயே அந்த செயினை நீயா தெரியா இல்ல இந்த கத்தியால நான் கழட்டிட்டுமா? போட்ட செயின் ஏன் பாவுக்குற? அவுத்த செயின் இருக்க. ஜான்ஸ் அண்ணி நீங்க போய் வண்டியில உட்காருங்க. ஏய் என்னங்க? ஓஹோ இங்க இருக்கீங்களா? நீங்க அப்படியே இருக்க, பத்திரமா வீட்டுல போய் விட்டுறேன். வாங்க உள்ள வாங்க. உங்க அண்ணன் உள்ளதா இருக்காரு. நீங்க உள்ள போங்க, நான் போய் காரை நிறுத்தி பூட்டிட்டு வரேன். சரி வாங்க. ஐயோ என்னங்க? என்னங்க? உடம்பு சரியில்லை சொன்னாரு, எங்க போனாரு? ஐயோ என்னங்க? என்ன ஜானகி? ஏங்க பாத்ரூம்ல என்ன பண்றீங்க? குளிச்சேன். என்னமோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்க. போயே போச்சு, போயிதே கான். சரி வாங்க. எங்க? உங்க தம்பி வந்திருக்காரு. ஏன் தம்பியா? அவன் என்ன பார்க்க மாட்டானே, என் முகத்துல முடிக்க மாட்டான், இங்கெல்லாம் வந்திருக்க மாட்டான் அவன். அட வாசல்ல இருக்காரு, வாங்க. சரி நீ சொல்ற, போ பார்க்கலாம். வாங்க. வந்துட்ட. ஏங்க? என்னங்க? டாக்ஸி நிறுத்திட்டு வரேன்னு போனாரு, அதுக்குள்ள ஆள காணோம். அதான் சொன்னேன்ல, அவன் என் முகத்துல முடிக்க மாட்டான். அவன் இருந்தா நான் கிடையாது, கேட்க மாட்டேங்கிறீ. ஐயோ தப்பு என் மேலதான். அவரை வெளிய நிக்க வச்சுட்டு நான் உள்ள வந்துட்டேன். ஏங்க? என்னங்க? இன்னைக்கு மட்டும் உங்க தம்பி சரியான சமயத்துக்கு வரல, நான் போட்டிருக்கிற செயின் வளையல் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கும். ஏன் என்னாச்சு? கேளுங்க. நான் கோயில்ல இருந்து வரப்போ ரவுடி பசங்க கத்திய காட்டி என் செயினை கழட்டி இருப்பாங்க. ஐயோ உனக்கு ஒண்ணு ஆவலையா? எனக்கு ஒண்ணு இல்லைங்க. உங்க தம்பி தான் அவங்க எல்லாரையும் அடிச்சு விரட்டி என்ன இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. நல்ல மனுஷங்க. அப்புறம் அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் அவர் எவ்வளவு நல்லா சண்டை போட்டாரு தெரியுமா? அவனே ஒரு ரவுடி தானே, அவனை ஏன் உங்க அப்பா வீட்டுல வச்சிருக்கான்னு தெரியலையே. பாவம், அவர் என்கிட்ட எவ்வளவு ஆசையா அண்ணி அண்ணின்னு சொன்னார் தெரியுமா? ஐஸ் வச்சிருப்பா, உங்ககிட்ட 5 10 வாங்கி சாராயம் போடலாம்னு நினைச்சிருப்பான். சாராயமா? ஐயோ அவன் பயங்கரமான குடிகார. உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு, அதுவும் வயசு பொண்ணு இருக்கிற வீட்டுல குடி வச்சிருக்காரு. பொழுது விடிஞ்சா போதும் பாட்டும் கைமா இருப்பான். நீங்க அனாவசியமா உங்க தம்பியை பத்தி பேசி அவர் பேரை கெடுக்க பாக்குறீங்க. ஐயே இல்ல ஜானகி, உண்மையிலே சொல்றேன். அவன் ஊறுகாய் இல்லாம ஃபுல் பாட்டிலே குடிப்பானே. அட அவரை பார்த்தா குடிக்கிற ஒரு மாதிரி தெரியலங்க. நீங்க சும்மா அப்படிதான் பேசிட்டு இருப்பீங்க. பார்த்தா தெரியாது, தெரிய வைக்கிறேன். டேய் தைரியமா ஐ லவ் யூன்னு சொல்றா. பயமா இருக்குடா. நீ இப்படி சொல்லு விட்டே கரைஞ்சு போற. எல்லாரும் லவ் பண்ணிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க.
எத்தனையோ பேர் கல்யாணத்துக்கு அப்புறமா லவ் பண்றாங்க. நான் முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன். அப்ப நீ உங்க அப்பா விட்டு அவங்க வீட்டுல பொண்ணு கேட்க சொல்லு. டே அவர் ஒரு டைப்டா. நான் எதை கேட்டாலும் மாட்டேன் முடியாதுன்னு சொல்லுவாரு. காரியத்தை முடிச்சிட்டு வேற வழி இல்லாம கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அட பாவி, அது தப்பு இல்ல? டேய் எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறம் நடக்கதான் போகுது. அது இப்ப நடந்தா என்னடா தப்பு? இது மட்டும் நடந்தது வச்சுக்க, வேற வழியே இல்லாம கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஷார்ட் ரூட் இதுதான். முதல்ல எங்க அப்பா கிட்ட அவளை லவ் பண்றேன்னு சொல்றேன். அதுக்கப்புறமா மத்தத பாத்துப்போம். டேய் சொல்றதுதான் சொல்ற, ஆதாரத்தோட சொல்ல. எப்படா? நீ அவனும் சேர்ந்து இருக்கிற போட்டோ காமி. நானும் அவளும் சேர்ந்து இருக்கிற போட்டோவா? அதுக்கு அவ சம்மதிக்கணுமே. நான் எடுத்து காமிக்கிறேன், எனக்கு என்ன தருவேன்? எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன் பேரை வைக்கிறேன். முதல்ல எடுத்துக்காட்டு. இப்பதான் உங்களை நினைச்சிட்டு இருந்தேன். இதே சொல்லிட்டு இருப்பிய நீ. இன்னும் ரொம்ப டயர்டா இருக்கீங்க. காப்பி தான் குடிக்கிறீங்களா? இவரு ராத்திரியான நான் காப்பி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. என்ன பத்தி உனக்கு தெரியாது. சோடா எடுத்துட்டு வா. ஏன் தாகமா இருக்கா? அட முட்டா சார், ராத்திரியான ஒரு பாட்டில் குடிக்காம சாப்பிடுறது இல்ல சார். ஐயோ, வெறும் வயித்துல ஒரு பாட்டில் சோடா குடிச்சா வயித்துல புண்ணில வரும் மாப்ள. அட பாவி மாமா, நான் சோடாவை பிராந்தியில கலந்து சாப்பிடுவேன்னு சொல்றேன். இந்த பாருங்க, பொழுது சாஞ்சா நான் போதையில சாஞ்சிருவேன். இதுக்கு மேல நான் அந்த வீட்டுல இருக்கணுமா? மாப்ள, நீங்க இவ்வளவு பெரிய குடிக்காரனா? தெரிஞ்சிருந்தா வெளியே அனுப்பிச்சிருப்பீங்களா? முதல்ல கூப்பிட்டு வந்திருப்பேன். இது என்ன கழுத குடி? து, இப்ப கொண்டாறேன். இது கழுத குடியா? எங்க போறீங்க? மாப்ள, இத குடிங்க. என்னது? ஃபாரின் விஸ்கி, ஸ்காட்ச். காய்ச்சறது இல்ல. கெட்டாலும் மேன் மக்களே குடிங்க, எனக்கும் துணையா இருக்கும். உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் இருக்கா? என்ன கிராமத்துல வேற என்ன பொழுதுபோக்கு? படுபாவி. என்ன சொன்னீங்க? ஒண்ணு இல்ல. படுபாவின்னு சொன்னீங்க, பரவாயில்ல. நாங்க குடிங்க. நான் பிராந்தி தான் குடிப்பேன். அட பிராண்ட் இல்லங்க, ரம்மு. நான் பிராந்தி தானே கேட்டேன். என்னது எக்ஸிபிஷன்ல சர்பத் மாதிரி? நாங்க இந்த குடிங்க. வேண்டாம். அட குடிப்பீங்களா? ஆமா. அப்புறம் என்ன குடிங்க? அப்படிதான் ஐஸ் போடல, அதான் கஷ்டமா இருக்கும். என்னங்க தெளிவா இருக்கும். மாப்பிள்ள ஊத்திட்டா எங்க? அங்க இருக்க. மாமா மாமா எழுந்திருங்க மாமா. தலையில வலிக்குது, பிராணத்தும் ஆகாதுமா. ஐயோ மாமா, அக்கா வந்திருக்காங்க. எழுந்திருங்க மாமா. அக்காவா? யாரு? உங்க அண்ணி வந்திருக்காங்க, வாங்க. அண்ணியா எதுக்கு வந்திருக்காங்க? உங்க அண்ணனை காணுமா? காணோம். அண்ணன் எங்க போயிட்டாரா? வக்கீல பாக்க நேத்து காலையில வீட்டை விட்டு போன உங்க அண்ணன் இன்னும் வீடு திரும்பலையா. பாவம் அக்கா அழுதுட்டே வந்திருக்காங்க. சீக்கிரம் வாங்க. என்ன மாமா? சொல்லுங்க மாப்பிள்ள, உங்க அண்ணி அழுகுறாங்க. ஏன் அழுகுறீங்க? உங்க புருஷன் போன இடத்துல ஏதோ வேலை இருந்திருக்கும், அதான் லேட்டா இருக்கும், அதான் வந்திருக்க மாட்டாரு. நீங்க போங்க, வந்துருவாரு. இல்லைங்க, எவ்வளவு லேட் ஆனாலும் ராத்திரி வீட்டுக்கு வந்துருவாரு. இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்ல. அது போன இடத்துல பார்ட்டி கிட்டி வச்சு தண்ணி கிண்ணி கொஞ்சம் ஓவரா குடிச்சிருப்பாரு. அதனால அங்கேயே தூங்கி இருக்கலாம் இல்லையா? ஐய, அவர் குடிக்க மாட்டாருங்க. அட நான் என்ன பரம்பரை குடிகாரன் நான் சொன்னேன். போன இடத்துல வற்புறுத்தி இருப்பாங்க, அதான் குடிச்சிருப்பாரு அவுட்டு. தம்பி, அவர் உங்கள மாதிரி இல்ல தெரியுமா? பாட்டில தண்ணி கொடுத்தா கூட குடிக்க மாட்டாரு. ஐயோ, இப்ப அதுவா முக்கியம்? அக்கா அழுதுட்டு இருக்கு. யாராவது போய் பெரிய மாமாவை தேடி கண்டுபிடிங்களே. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க. அவர் கண்டுபிடிச்சு உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. இருங்க, நானும் கூட வரேன். ஐயோ, நீங்க வேணாம். ஏன் வேணாம்? என் கூட தனியா வந்தா பாக்குறவங்க 4 பேர் என்ன நினைப்பாங்க? தனியா வந்தா தானே நானும் கூட வரேன். ஐயோ நீங்களா? நானும் வரேன். ஐயோ நீயா? ஆமா, நாங்கெல்லாம் வந்தா தானே நீங்க வசதியா வண்டி ஓட்டலாம். 4 பக்கம் நாங்க தேடி பாப்போம். சரி, வந்து தொலைங்க. கடவுளே, அவர் எப்படி கிடைச்சிடணுமே. என்னடி இது? மெட்ராஸ் பூரா தேடியாச்சு, இந்த மனுஷன் இன்னும் காணுமே. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பயப்படாதக்கா, கிடைச்சிருவாரு. அண்ணி நீங்க பயப்படாதீங்க, அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவோம். நீங்க 3 பேர் வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டம். நான் தனியா போனேன்னா சந்துக்கெல்லாம் பூந்து அண்ணனை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். உங்களை வேணா வீட்டுல இறக்கி விட்டுறானே. என்னங்க தம்பி, எங்களை கைட்டி விடுறதுலயே இருக்கீங்களே. நாங்க மட்டும் வீட்டுல போய் நான் நிம்மதியாவா இருக்க போறோம்? பாவம், காண போட மாப்பிள்ள என்ன ஆனாரோ ஏதானாரோ. ஆக்சிடென்ட்ல கை கால் போச்சா என்னன்னு தெரியலையே. உன் ஊத்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? அப்ப இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போவோம், போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம். சொல்லுங்க. என்ன கதையா சொல்லிட்டு இருக்க மாப்பிள்ளை? நேரத்துல இருந்து காண, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க. சரிங்க, கம்ப்ளைண்ட் ஒண்ணு எழுதி கொடுங்க. நாங்க சிட்டி பூரா இன்ஃபார்ம் பண்ணி தேடணும். ஆமா, அடையாளம் ஏதாவது போட்டோ வச்சிருக்கீங்களா? நெஞ்சிலேயே இருக்கிறாரு. இந்தாங்க. என்னையா கிண்டல் பண்றீங்களா?
எதிரிலே ஆளை நிக்க வச்சுட்டு இங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கீங்க? ஐயோ சொல்லுங்க தம்பி. சார் அது என் அண்ணன் சார். நாங்க 2 பேரும் ரெட்டை. அனாவசியமா இவங்க பயப்படுறாங்க சார். அவர் வந்துருவார் சார். வந்துருவாருனா நீ தான் ஒளிச்சு வச்சிருக்கியா? இல்ல. யோ முதல்ல நீ போய் வீட்டுல ஏறியா, அப்புறம் எங்க ஆளுங்க உங்க அண்ணன் நினைச்சு இங்க இழுத்துட்டு வந்துட போறாங்க. சொல்லு நியாயம் தான். சரி, எனக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா நான் வீட்டுக்கு கான்ஸ்டபிள் அனுப்புறேன். முதல்ல நீங்க வீட்டுக்கு போங்க. சார் கண்டுபிடிச்சிருவாரு. டிரைவர் என்ன இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு மாட்டிக்கினியா? சத்தம் போடாதயா. என்ன தம்பி புரோக்கர் தம்பி என்ன சொல்றாரு? இல்ல ஒன் வேல மாட்டிட்டியான்னு கேக்குறாரு. இப்ப நீ அண்ணனா தம்பியா? புரோக்கர் சார், வக்கீல் வீட்டுக்கு போன என் புருஷனை இன்னும் காணல. நீங்க 4 இடத்துக்கு போறவரு, அவர் எங்கேயாவது பாத்தீங்களா? ஓ அப்ப நீ தம்பிதான். உன் புருஷனா தானம்மா? பாத்தானே. எங்க வெளியூர் போயிருக்கேன்னு சொல்லிருப்பாரு. அந்த கேஸ செங்கல்பட்டு கோர்ட்டுக்கு மாத்திட்டாங்களா, அங்க போயிருக்காரு. புரோக்கர் தம்பி வயித்துல பாலை வாத்தீங்க. ஏமா செங்கல்பட்டு தான் போயிருக்காரு, ஏமா பயப்படுற? வந்துருவாரு தம்பி. அப்ப வாங்க வீட்டுல போய் பெரிய மாப்பிளைய பாத்துட்டு நானும் மைதிலையும் பிளாட்ல வந்து இறங்குறேன். என்னது இது? இவர் அங்க வந்தாருன்னா மாப்பிள்ளை தம்பி அங்க எப்படி வர முடியும்? ஏன் வெக்கப்படுவாரா? 2 பேரும் ஒருத்தர் பார்த்தா முட்டிக்க மாட்டாங்களா? ஆமா 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 நாங்களே புறப்படுறோம். நான் வரேன் தம்பி. பாத்து இந்த சுடுதே வரேன்பா. போமா ஆட்டோ. ஆட்டோ வருமாப்பா? எங்க சார் போனோம்? எங்க போணுமா? நீ யாரையா கேக்குறதுக்கு? நாங்க சொல்ல மாட்டோமா எடுத்த? யாரை பார்த்து கேக்குற எங்க போகணும்னு? என்ன அப்பா என்ன பார்த்தா இளிச்சவை மாதிரியே தெரியுது? இல்ல முட்டாள் மாதிரியே தெரியுது? ஆமாவா? காட்டி கொடுத்துறீங்க போல இருக்க. பெரிய மாப்பிள்ளை விட்டு போயா? இடத்த சொல்லுங்க. அட எனக்கு தெரியும் ரைட்ல எப்படி சொல்ற போயா. காசு கொடுத்து போயா? பெரிய பண்ணியா சின்ன பண்ணியா துட்ட விட்டுரு போயா? அட பாவி. இப்போ உன்னுடைய பிரச்சனையே உன் மாமனார் தானே? அவரை நான் ஊருக்கு போக வச்சுட்டா? போக மாட்டாரு. போக வச்சிடுறேன். நீங்க சொன்னா சத்தியமா கேட்க மாட்டாரு. அப்பா நான் சொன்னா கேட்க மாட்டாரு, ஆனா உங்க அப்பா சொன்னா கேட்பாரு இல்லையா? அப்பாவா? எந்தப்பா? சிங்கப்பூர் அப்பா. அட புரியலைங்க. நாளைக்கு உங்க மாமனார சிங்கப்பூர் பங்களாவுக்கு கூட்டிட்டு வா, மீதியை நான் பாத்துக்கிறேன். பாத்துப்பா கழுவிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மைதிலி. எஸ். நம்ம கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்க போறோம். நீங்களும் வாங்க. போட்டோவா? எதுக்கு இதெல்லாம்? எல்லாரும் வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க ப்ளீஸ் கம். இது வந்துடுறேன். ரெடி? ஒரு நிமிஷம் மைதிலி, ஒரு ஸ்டெப் மேலே இல்ல மறைக்குது. ஓகே தேங்க்யூ. ஸ்மைல் ஸ்மைல். ரெடி ஸ்டடி கோ. ஓகே. என்னடா இந்த ரேரா? இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு தேவைதானா? சரியான ராங்கியா இருப்பா போல இருக்க. எனக்கு அவகிட்ட பிடிச்சதே இந்த ராங்கித்தனம் தான். அதை விடு, போட்டோ இப்ப ரெடி ஆகும். போட்டோ நாளைக்கே ரெடி ஆகும். கண்ணத்துல அரவாயினானே அவன் தான் நான் சொன்ன பார்ட்டி. நல்லா பாத்துக்க. அப்பன் பெரிய பணக்காரன், ஒரே புள்ள. கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துக்கிட்டா நிறைய பணம் பறிக்கலாம். எப்ப பறிக்க போறங்கிறத சீக்கிரமா சொல்லி தொலையா அரிக்குது. நேரம் வரும்போது சொல்றேன். வாங்கயா போலாம். டாடி டாடி, நான் இந்த பொண்ணை லவ் பண்றேன். இவளை கட்டிக்க ஆசைப்படுறேன். இவளை போய் பொண்ணு பார்க்க சொல்றியா? கெட் அவுட். இன்னும் படிப்பே முடியல, அதுக்குள்ள மைனர் கல்யாணம். டாடி எனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? அதே இந்த பொண்ணா இருக்கக்கூடாது. நீ படிச்சு பாஸ் பண்றா. உன் படிப்புக்காக நான் செலவு பண்ண காசெல்லாம் தண்டம் இல்ல நிரூபி. அப்புறம் மத்தத பார்க்கலாம். என்ன டாடி நான் எதை கேட்டாலும் இல்ல இல்லங்கிறேங்க. வாட்ஸ் ராங் வித் யூ? எவ்ரிதிங் இஸ் ராங் வித் யூ. யூ மே கோ. நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன். கட்டி வைக்க முடியுமா முடியாதா? கெட் அவுட் அண்ட் கெட் லாஸ்ட். என்ன டாடி உங்ககிட்ட எதை பேசினாலும் ஒரே பிரச்சனையா போச்சு. நான் பாட்டுக்கு பேசிருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க டாடி. என்ன? சைலன்ஸ். ஷூட்டிங் இஸ் கோயிங் ஆன். உங்களை அப்புறமா கொஞ்சிக்கிறேன். ச்சே. முருகா. சாரி சார். சாரி, ஏதோ ஞாபகத்துல. தப்பு எம்எல்ஏ இருக்குப்பா. நானும் ஏதோ ஞாபகத்துல வந்துட்டேன். இந்த முட்டை இதெல்லாம் பொறுக்கி தரணும்னா உனக்கு தோணுச்சே. வரேன் சார். புஸ்தத்தை விட்டு அப்படியே அதை எடுத்துட்டு போ. தேங்க்ஸ். நீயே வச்சுக்க.
என்ன அப்பா அருணாச்சலம் வாங்க வாங்க. ரெடியா? நான் ரெடி. தைரியமா இருங்க. அதாவது நான் சிங்கப்பூர் அப்பாவா நடிக்கிறேன். ஓகே. வேலுங்கிற மூதேவி என் பையனா நடிக்கிறான். ஓகே. ஒரே ஒரு டவுட். என்ன? அந்த பண்ணையாரா நடிக்க போறது யாருன்னு சொல்லவே இல்லையே. நடிக்க போறதா? கஷ்டங்க. அவர் நிஜமாலுமே பண்ணையாருங்க. நீங்க தாங்க நடிக்க போறீங்க. Is it? நான் சொன்ன டயலாக் ஞாபகம் இருக்குல்ல? என்ன அப்படி கேட்டீங்க? சொல்லி காட்டட்டுமா? ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழிலாவது செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான். கரெக்டா? கரெக்ட். 40 பக்கம் டயலாக ஒரே டேக்ல பேசிருக்கேனே. இந்த படம் அது அப்புறமா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆகலையா? விட்டுருங்க. ஏறுங்க, முன்னால ஏறுங்க. மாப்பிள, உங்க அப்பா காலில் விழுந்தாலாவது உங்க மேல இருக்கிற கோவத்தை குறைச்சிடுறேன். உங்க 2 பேருக்கு இருக்கிற தகராறு தீர்த்து வைக்கிறேன். சீக்கிரம் வாங்க, அப்பா போயிட போறாரு. சுண்டாக்கா எங்கேயும் போக மாட்டாரு. போல இருக்கு. எங்க போறீங்க? மாப்பிள்ளுடைய அப்பா என் சம்பந்தியை பார்க்க போறேன். சம்பந்தி தான் கார்ல இருக்காரு. கார்ல இருக்காரா? ஐயோ. இட்ஸ் ஆல் ரைட். பட் ஒன் கண்டிஷன். ஒரு வருஷத்துக்குள்ள கைத்தொழில் செஞ்சு சம்பாதிச்சு சொந்த கால்ல நின்னாதான். பத்தி நீங்களே கொட்டாதீங்க. அவர் கொஞ்சம் கொட்டட்டும். நீங்க வந்து கொட்டுங்க. பெரியவங்க வாயில எது வளர்னாலும் அது அப்படியே நடக்கும். வாங்க உள்ள போய் பேச. ஐயோ போகாதீங்க. அவர் போறாரு பாருங்க. கரெக்ட். இருங்க, நல்லா கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அவன் சொந்த கால்ல நின்னு ஏதாவது கைத்தொழில் செஞ்சு முன்னுக்கு வந்தாதான் அவன் ஏன் புள்ள, நான் அவனுக்கு அப்பா. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தம்பி அது சொந்த கால நின்னு ஓஹோன்னு வரும். அத்தை நீங்க சொல்லாதீங்க, தம்பி சொல்லட்டும். என்ன தம்பி கம்பி தம்பி ஊன் சொல்லுங்க. மாப்பிள ஊன் சொல்லுங்க மாப்பிள. அந்த கண்டிஷன்லாம் ஒத்துக்க முடியாது. மத்ததெல்லாம் கோர்ட்ல பாத்துக்கலாம். ஐயோ ஐயோ. ஓஹோ, கோர்ட் வரைக்கும் போறியா? பாத்துற ஒரு கை. ஐயோ போகாதீங்க. நீங்க சும்மா உதா இருக்கு. எப்படி நடிப்ப? சுமாரா இருக்கு. தம்பி ஒத்துக்குங்க. அப்பா கோவமா இருக்காருல்ல. அதெல்லாம் முடியாது. ஐயோ மாப்பிள வெண்ணெய் திரண்டு வரும்போது பானை போட்டு உடைக்கிறீங்களே. இனிமே என் சொந்த கால்ல நின்னு என்னால சம்பாதிக்க முடியாது. அட உங்க கால்ல நிக்காதீங்க. என் கால்ல நின்று போறேன். கழுத காலு தானே. இல்லங்க மிஸ்டர் பேல வந்தா. யாரு? மிஸ்டர் ஆள வந்தா. அதானே. ஒரு விஷயம், இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது சைடுல சம்திங் கொடுத்து அவனுக்கு உதவி பண்ணலாம்னு தில்லு முள்ளு பண்ணீங்க, அப்புறம் சொத்துல ஒரு சல்லி பைசா கூட கிடைக்காது. அவனே உழைச்சு பொண்டாட்டிய காப்பாத்தணும். அதெல்லாம் மாப்பிள சமாளிச்சிருவாரு. இந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? அதுவே போதும். வேற வழி? சும்மாவா பெரியவங்க சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் கிழிய போறது என்னவோ வேட்டிதான். சமந்தி பெரிய மாப்பிளைய ஒத்துக்கிட்டீங்க. அதே மாதிரி ஒரு தம்பியை ஒத்துக்குங்க. எது தம்பியா? அது வந்து அண்ணனுக்கு சொன்னது தானே தம்பிக்கும். யாரா இருந்தா என்ன, நல்லா கேட்டுக்கங்க. வேலி மேல வேட்டி விழுந்தாலும் இல்ல வேட்டி மேல வேலி விழுந்தாலும் போறது வேட்டி தான். வண்டியில இருங்க. முடிக்க விட மாட்டீங்களே. பேண்ட் போட்டவரா இருந்தா கூட எப்ப பாரு வேட்டியை பத்தியே பேசிட்டு இருக்காரியா. ஆனா ஒண்ணு, உங்க கதையை முடிச்சிட்டேன். உங்க தம்பி தான் யாரு செய்யலாம். வாங்க வாங்க வாங்க. இப்பதான் என்ன பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். அதே ஏன் சொல்லிட்டே இருக்க? என்னவா காலேஜ்ல இருந்து இவ்வளவு லேட்டா வர? மாப்பிள்ளையோட கார்ல ஜாலியா பார்க் பீச்சுன்னு சுத்திட்டு இருந்தியா? யாரு இவர் கூடவா? வர வழியில டாக்ஸி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் லேட். ஐயோ சரி நான் வரேன். இருங்க, இப்பதான் பஞ்சர் போட்டிருக்கீங்க, கலப்பா இருப்பீங்க. சூடா ஸ்பெஷல் பால் கொண்டாடுறேன். இருங்க. பசிய மருந்த கலந்து பால்ல கொடுத்தா தான் மாப்பிள்ளை நம்ம பக்கம் வருவார். என்ன பிரம்மச்சரி ஆயிடுவார். வாரா நீ வாரா மாப்பிள எங்க ஆளக்கானா? மாப்பிள எங்க போயிருப்பாரு? நான் இங்க இருக்கேன். உள்ளதான் இருக்காரு. மாப்பிள நான் இங்க இருக்கேன். ரூம்குள்ள என்ன பண்றீங்க? ஐயோ, பால் ஆறி போயிருக்கே. அப்பாவுக்கு புத்தியே இல்ல. இதை எப்படி அவர் குடிப்பாரு? வாங்க மாப்பிள, பால் ஆறிட
ஆயிட போகுது. ஐயோ முகத்தை கழுவ விட மாட்டேங்கிறீங்களே. முகம் கழுவுறதா முக்கியம், பால் ஆடுறதா முக்கியம். இதான் பால போதுமா? இப்பதான் வெளியே போக கூடாது, இங்கதான் இருக்கணும். நானே கடை வரைக்கும் போய் பீடா வாங்கிட்டு வந்துடுறேன். மைதிலி தனியா இருக்கா, பத்திரமா பாத்துங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். ஏமாத்திட்டேனே. மாமா மாமா ஏய் என்னாச்சு மைதிலி? ஆசை மாமா, என் செல்லம். மைதிலி என்ன மிஸ்டர், உங்களை சொந்த கால நிக்க சொல்லி உங்க அப்பா 1 வருஷம் டைம் கொடுத்திருக்காரு போல இருக்கு. ஐயா, இந்த 1 மாசத்தை எப்படி சமாளிக்க போறீங்கன்னு பாத்துறேன். இந்தாங்க மளிகை சாமான் லிஸ்ட். கிடிகிடா. சுமாருமா, மனசு சரியில்லை. ஓஹோ, புரிஞ்சு போச்சு. என்னடா அப்பா சொல்லிருக்காரே, எப்படி இந்த 1 வருஷத்தை சமாளிக்க போறேன்னு பயப்படுறீங்களா? போங்க, 4 இடத்துக்கு போய் 4 பேரை பாருங்க. அப்பதான் 4 காசு சம்பாதிக்க முடியும். நான் என்ன உங்களை கவர்னர் உத்தியோகத்துக்கு அப்போ சொல்றேன். என் புருஷன் 1 வருஷம் சொந்த கால நின்னு சம்பாதிச்சு கொட்டு வரேன்னு பார்த்தா இப்படி முகட்டு வழியே பாத்துட்டு இருக்கீங்களே. என்னங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுல. என்னங்க சின்ன புள்ள மாதிரி அடம்பிடிக்கிறீங்க? ஏன் மனசு சரியில்லைன்னு சொன்னா தானே தெரியும். முதல்ல உன் தங்கச்சி அழைச்சிட்டு உங்க அப்பா ஊருக்கு போக சொல்லு. எதுக்கு? ஏய், அறிவு கட்டவல, கல்யாணம் ஆகாத பொண்ணு என் தம்பி கூட தங்குறது தப்புன்னு தெரியல? உங்க தம்பி இருந்தா கல்யாணம் ஆகாதவரு, கல்யாணம் பண்ணிக்க போறவரோட தானே தங்குறா. இதுல என்ன தப்பு? இதுல என் தம்பிக்கு இஷ்டமான்னு கேட்டீங்களா? ஆமா, இஷ்டம் இல்லாம தான் தங்குறாரு, இஷ்டம் இல்லாம தான் காலேஜ் போறாரு, இஷ்டம் இல்லாம தான் டாக்ஸில. நான் என்ன சொல்றேன், நீ எதிர்த்து பேசிட்டே இருக்க? இல்ல வேணாங்க, அவங்க கேட்டு போட்டோம், நமக்கு என்ன. அதானே, இந்த மளிகை சாமான் மட்டும் வாங்கி கொடுத்துறீங்களா? அப்பா என்ன கோபம். இப்போ என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன ப்ராப்ளம் கேப்பிய? மாமனார சமாளிக்க தம்பின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி டபுள் ஆக்ஷன் ரோல் போடுறது இருக்கு, பட்டாதாயா தெரியும். யார கட்டிட்டு தம்பின்னு சொன்ன? என்ன கேட்டா சொன்ன? என்ன கட்டுந்தா ஒரு நல்ல ஐடியா கொடுத்துருக்க மாட்டேன். ஆமாயா, ஒண்ணுக்கு உங்ககிட்ட ஐடியா கேட்டு குடும்பத்தை நடத்தணும். முடியலையா? என் மாமனாருக்கு அறிவே இல்லையா? அந்த மைதிலி பொண்ணு மனசுக்கு எடுத்து அவ என்னடனா ஆவுன்னா மாமா மாமன் எமல புத்து புத்துன்னு விழுறா. தப்பு இல்லப்பா, மச்சினி தானே, மேல விழுந்தா தப்பே கிடையாது. என்ன சொல்ற நீ? இந்த பாரு, வாழ்க்கையில ஒரு பொண்ணு கிடைக்கணும்னு நினைச்ச, முதல்ல அக்காவை கட்டிக்கிட்ட, இப்ப இலவச நினைப்பா தங்கச்சி வேற கிடைச்சிருக்கா. யோகக்காரன். ஏய், உன்னை அப்பிடுவேன். அசிங்கமா பேசாதயா. பின்ன என்னப்பா, அந்த பொண்ணை கெடுத்துட்ட மாதிரியே நினைச்சு பேசுறீ நீ? அது இல்லையா, அந்த பொண்ணு என் மேல ஆசை வளர்த்துட்டு இருக்கா, அது அப்படியே விடுறது தப்பு இல்லையா? ஏன்டா இந்த தம்பி வேஷம் போடுறேன்னு பேஜாரா இருக்கு. பேசாம உண்மையெல்லாம் ஒரு லெட்டர் எழுதி ஜானகிட்ட கொடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறேன். லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடிட போறேன். ஆமா, கரெக்ட், நல்ல ஐடியா. யோ, பேச்சு சொன்னா ஓடிடுங்கற. உன்னை யாரையா ஓட சொன்னது? ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு உன் தம்பியை ஓட சொல்லிடு. நான் தானே என் தம்பி. நீயே உருவாக்கின உன் தம்பியை நீயே காணாம போக்கிடு. போக்கிட்டா? இல்லாத தம்பி அவங்களால தேட முடியாது இல்லையா? உன் மாமனார் ஒரு 4 நாள் வருத்தப்படுவாரு, அப்புறம் மறந்துடுவாரு. மைதிலிக்கு வேற பையன் பாப்பாரு. இனிமே உனக்கு தம்பி தேவையில்ல. மைதிலியே மாத்துறது தப்பு இல்லையா? தப்புதான். அப்ப மைதிலி கழுத்துலயும் தாலி கட்டிடு. வாழ்க்கை ஃபுல்லா அந்த அண்ணன் தம்பி விளையாட்டு விளையாடலாம். உன்னை டிச் அடிச்சலாம் பாரு. எடுத்தாலும் அடிக்க வராதையா. வாழ்க்கையில தப்பு பண்றது தப்பு இல்ல, ஆனா அந்த தப்ப பெரிய தப்பா பண்ணக்கூடாது. சின்ன தப்பா சுமாரான தப்பா பண்ணணும். அந்த சின்ன தப்பு சுமாரான தப்பையும் நீ தப்பு இல்லாம பண்ணணும். அப்பதான் அந்த தப்புல இருந்து நீ தப்ப முடியும். நான் சொல்றது தப்பு இல்லையா? எங்க போற நீ? ஆள விடு, குழப்பற. லெட்டர் தானே எழுதணும், அவ்வளவுதான். விடு. ஏயா, நான் சொல்லிட்டே இருக்கேன், இங்க வந்து நின்னு அப்படி என்ன பண்றது சொல்லு. லெட்டர் எழுது. என்னத்தையா எழுதுறது? ஓ, நீ எழுதுற மூட்ல இல்லையா? சரி, உன் சார்பில் நான் எழுதுறேன். பேப்பர் இருக்காத? உங்ககிட்ட பேப்பர் இருக்கா? இருக்கு. என்ன எழுதலாம்? ஏதோ ஒண்ணு எழுதையா. சரி, எழுதுறேன். அன்புள்ள மாமாவுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணு மைதிலியை கட்டிக்கிட்டு வாடுற அளவுக்கு ஒழுங்கான ஆசாமி நான் இல்ல. அது நாங்க இல்ல சொல்லணும். என்ன நம்புனா உங்க பொண்ணு வாழ்க்கை பாழாயிடும். நீங்க அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. அதனால நான் கண் காணாத இடத்துக்கு ஓடிடுறேன். என்னை யாரும் தேட வேண்டாம். இப்படிக்கு சின்ன மாப்பிள்ளை மாப்பிள்ளை.
இப்படி சிங்கப்பூர் மாப்பிள்ளையா எண்ணத்துல மண்ண மாதிரி போடுவார் எதிர்பார்க்கவே இல்லம்மா. நான் பாப்பேன் காலையில வரைக்கும். அப்படி வரல நேரா அவங்க அப்பாட்ட போய் ஐயா ஐயா உன் பையன் ஓடிட்டான்னு உண்மையை சொல்லிட போறேன். எங்க நம்ம மாப்பிள்ள இங்க ஓடிட்டாரா? அவசரத்துல ஒரு பையன் இருக்க மாட்டானு. பாவம் மைதிலி தனியா இருந்து எவ்வளவு கஷ்டப்படுறாளோ தெரியல. நீ ஏமா வருத்தப்படுற? நான் போய் எவ்வளவு ஆறுதல் சொல்ல போறோமா மைதிலி? ஜானகி, ஜானகி, ஜானு இருக்கியா? ஏய் ஜானு, பாத்தியா உனக்கு பிடிச்ச மல்லிகைப்பூ, எனக்கு பிடிச்ச அல்வா. என்ன பாக்குற கிரிடா? ஜானு என்ன ஒரே ஃபீலிங்கா இருக்க? என்ன ஜானகி, எவ்வளவு ஆசையா உனக்காக நான் மல்லிகைப்பூ, இந்த பாரு அல்வா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கப்ப. என்னது? அன்புள்ள மாமாவுக்கு அது என்ன தேட வேண்டாம். இப்படிக்கு சின்ன மாப்பிள்ளை நான் சொன்ன இல்ல, இந்த பையன் ஏதாவது இப்படி எழுதி வச்சுட்டு போவான்னு. அவன் திருட்டு பையன், நீங்களா நம்பி இருக்கவே கூடாது. இந்த பக்கம் என்ன எழுதி வச்சிருக்கான்? அரிசி 10 கிலோ, உப்பு 1/4 கிலோ. நீ எழுதுன மல்லிகை லிஸ்ட் அந்த பையன் கைக்கு எப்படி போச்சு? ஏ அதுக்கு ஒரு பொய் சொல்லி சமாளிக்க வேண்டியதானே? கேக்குறதுக்கு தான் இங்க ஒரு ஜடம் இருக்கேனே. ஜானகி எதுக்குங்க, எதுக்கு இந்த அண்ணன் தம்பி நாடகம்? ஜானகி நான் சொல்றது கொஞ்சம் வேண்டாம், நீங்க எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம். இந்த பாரு ஜானகி, நடந்த உண்மையெல்லாம் நான் சொல்லிடுறேன். ஆனா தயவு செய்து கொஞ்சம் நிதானமா கேள. கேட்கலாம், ஆனா யார் நம்புறது? ஒரு பொண்ணு புருஷனை நம்பித்தான் புகுந்து வீட்டுக்குள்ள வரா. ஆனா என் விஷயத்துல புருஷனை நம்ப முடியாதவரை போயிட்டாரு. ஐயோ ஜானகி, நான் போய் வேண்டாங்க, நீங்க எதுவுமே என்கிட்ட பேச வேண்டாம். மேல மேல நீங்க போய் தான் சொல்ல போறீங்க. என்னதான் நீங்க ஒரு கூலி தானே. ஜானகி என்ன மன்னிச்சிரு. நான் சொல்றத உன்னை கேட்க வைக்கிறதுக்கு எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல. நான் போய் சொன்னேன், ஆனா நான் உன்னை ஏமாத்தல. புரோக்கர் அம்பலவன என்ன பணக்காரனா நடிக்க சொன்னார். நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். உன் போட்டோ என் கையில கொடுத்து ஜானகி நான் சொன்ன போய் அத்தனை உனக்காக. நீ மட்டும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பலன்னு சொல்லி சத்தியமா நான் உன் கழுத்தில் தாலி கட்டி இருக்க மாட்டேன். இந்த பாரு ஜானகி, உன் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. இப்ப சொல்லு, நான் பணக்காரன் நினைச்சு என் பணத்துக்காக தான் நீ என் மேல ஆசைப்பட்டிய? எனக்கு காரு பங்களா இருக்குன்னு நினைச்சுதான் எனக்கு கழுத்த நீங்க சொல்லு ஜானகி. இதெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்துட்டோமே நீ நினைச்சினா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் எதுக்கு தயாரா இருக்கேன். ஜானகி அழாத. நாளைக்கு உங்க அப்பாவும் தங்கச்சியும் பார்த்து உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். என்ன அம்பலவாணன், என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி 10 நாள் ஆச்சு. இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. என்ன அவசரப்படுறீங்க? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா? அத ஒரே நாள்ல அறுவடை பண்ணணும்னு நினைச்ச முடியுமா? இந்தாங்க இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க. எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். என்ன அம்பலவாணன், பொண்ணு போட்டோ கேட்டா பையனு பொண்ணு சேர்ந்து இருக்கிற போட்டோ காட்டுறீங்க? என்ன சொல்றீங்க? பாருங்க. இந்த போட்டோ எங்க இப்படி வந்தது? வாங்க. என்னமோ புதுசா வர்ற மாதிரி தயங்குறீங்க. ஏற்கனவே வந்த இடம் தானே. ஜானகி, மைத்திரி கிட்ட பக்குவமா எல்லா உண்மையும் நீயே சொல்லிட. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இத்தனை நாள எங்கிட்ட எப்படி பட்டு பட்டுன்னு பொய் சொன்னீங்க. இப்போ ஒரு உண்மை சொல்றதுக்கு தயங்குறீங்கல்ல? பொய் சொல்லியே பழகிட்டீங்கல்ல, அதான். குத்தி காட்டுற பத்தியா கள்ளி கிருக்குடா. போதும் வாங்க. மைதிலி அழாதம்மா, தப்பு உண்மையில இல்ல. இப்ப ஒண்ணும் குடிமொழிக்கு போகல. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்து மறக்கிறதா முடியாதுக்கா. கஷ்டம்தான், முடியாதுதான். நீ ஆசைப்பட்டவர் ஓடிட்டாருன்னு உனக்கு நல்லா தெரியும்.
ஆனா ஓடினவர் திரும்ப மாட்டாரு, திரும்பவும் முடியாது. அக்கா, அவர் மட்டும் திரும்பி வரலன்னா நீ உன் தங்கச்சி உயிரோட பார்க்கவே முடியாதுக்கா. என்ன நீ திரும்ப திரும்ப அதே பேசிட்ட? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 10 நாள் பழக்கம் இருக்கும், அவ்வளவுதானே. இதெல்லாம் ரயில் சேகமா நினைச்சு மறந்துரு. உனக்கு நானே நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிறேன். இது பாரு. ஐயோ அக்கா, 10 நாள் பழக்கத்துல அவரு என்ன 10 மாசம் சுமக்க வச்சுட்டாரு அக்கா. ஆமாக்கா, அவர் என்ன கெடுத்துட்டாரு. என்ன சொல்ற? ஆமா மாமா, உங்க தம்பி என்ன தப்பா நடந்து போச்சு மாமா. நீங்க தான் மாமா எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ். என்னமா சொல்ற? ப்ளீஸ் மாமா. ஜானகி, மைதிலி, நான் உன் அக்கா சொல்றேன். உன்னை ஏமாத்திட்டு அவர் அப்படியெல்லாம் போக முடியாது. அவர் நிச்சயம் திரும்பி வருவாரு. வர வைக்கிறேன். ஜானகி, 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 உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. அப்போ மைதிலி போய் சொல்றாளா? எனக்கு தெரியல. என்ன தெரியல? இந்த பாரு, என்ன தப்பு நடந்துச்சு சத்தியமா எனக்கு போங்க, தெரியல. நிறுத்துங்க. இனிமேல உங்க போய் என்னால சகிச்சுக்க முடியாது. என் மூஞ்சில நீ முழிக்காதீங்க. ஜானகி, இங்க இருந்து ஜானகி, நான் சொல்றது போங்க. கேளு. ஜானகி, போறேன் ஜானகி. நிச்சயம் உனக்கு உண்மை தெரியும். அப்ப நீ வருத்தப்படு. என்னப்பா வேலு, எங்க கிளம்பிட்ட? உண்மை தெரிஞ்சாகணுமா? உன்னை குத்துனா குத்துற அளவுக்கு நான் என்ன பார்த்து பண்ணேன்? நீ என்னையா பண்ணல? உனக்காக பொய்ய சொல்லி என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்தி தெரியுமா? எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்க? நடுத்தருல. யோ, மைத்திலியை யாரோ கெடுத்தானா? ஜானி என் முகத்திலே முழிக்க மாட்டேங்கிறா, நான் தான் கெடுத்தேங்கிறா. நீ ஏன் அவளை கெடுக்கலன்னு சொல்ற? விட்டுப்பா. கெடுக்கலன்னு சொல்றதுக்கு பதிலா கெடுத்தவன் யாரோ அவனை கொண்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்து. யாருன்னு தெரியும் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு? ஒருவேளை இவன இருக்குமா? ஏய், இது அந்த சிங்கப்பூர். சிங்கப்பூர் தான். யோ, பையன் ரெடி ஆயிட்டு இருக்காயா? இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்புவான். நீங்க ரெடியா? நாங்கெல்லாம் டாக்ஸியோட ரெடியா தான் இருக்கிறோம். ஆமாயா, நான் சொன்னேன், அன்னைக்கு சொன்ன அதே இடம் தான். ஆமா. மார்னிங் சார். யோ, பையன் கிளம்பிட்டாயா? ஆமா, வச்சிடறேன். என்னங்கடா பையன் எங்கயா? பையனா? இப்பதானே தூக்கிட்டு போனீங்க. நாங்க எங்கேயா தூக்கிட்டு போனோம்? அப்ப அது நீங்க இல்லையா? இந்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். அப்ப உன்ன லவ் பண்றாளா? தெரியாது சார். ஏய், அப்ப எப்படி இந்த போட்டோ? சொல்றேன். என் ஃப்ரெண்டு சொன்ன தப்பான வழியை கேட்டு அவளை நான் கெடுத்துட்டேன். நான் பண்ண தப்பு தான் சார். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஓகே. இதுக்கெல்லாம் வேற என்ன தண்டனை? கல்யாணம் தான். அதுக்கு எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. ஏய், இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரா? நான் என்ன உட்டிய ட்ராட்ல ஏர் வண்டியில நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். ஏறுப்பா, மத்ததெல்லாம் நாங்க ஏறு. பாத்துக்கிறோம். நாங்க எதுக்கு இருக்கோம்? ஐயோ சார், அவனை கடத்திட்டு போறாங்க சார். ஆமாமா, கடத்திட்டு போறாங்க போல இருக்க. போப்பா.
தேங்க்ஸ் சார். சார் எல்லார்கிட்டயும் விஷயத்தை சொல்லியாச்சு. சாரி மைதிலி. சாரி டாடி. இட்ஸ் ஆல் ரைட். தம்பி, என் பையன் இன்னைக்கு தான் முதல் முறையா மரியாதையா சாரி டாடின்னு சொல்லியிருக்கான். அவனை ரொம்ப மாத்திட்டேன். தேங்க்ஸ் தம்பி. எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டு. என்ன ஜானகி, அது எல்லாமே இங்க வா, முகூர்த்தத்துக்கு நேரம் வச்சுப்பா. கல்யாணம் இங்கயா? அத சாமி ரூம்ல வச்சுக்கலாம். மாமா இங்க? மாமா பிரச்சனை இன்னும் இருக்கு, உள்ள வா. சரி சரி வா. போவலியே என்ன ஏமாத்தி எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா உன்னை சும்மா விட்டுருவனா? போலீஸ் போன் பண்ணி உன்னை உள்ள தேடுவேன். அப்பா சும்மா இருப்பியா? கோடீஸ்வரன் சம்பந்தி விட்டு வாசப்படியில உனக்கு என்னடா வேலை? பஸ் ஸ்டாண்ட்ல கூலிக்கார பய, மூட்டை தூக்குற பய, போடா வெளியே. சார் நியாயமா பார்த்தா பொய் சொன்னது நானு. இவர் உங்களை ஏமாத்த, இவரை வச்சு நான் தான் உங்களை ஏமாத்தினேன். அதனால நான் தான் ஜெயிலுக்கு போகணும். உன்னை விட்டுட்டு பேசுறேன்னு நினைச்சியா? ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள தள்ளுறேன். ஏண்டா பணக்காரன் சொல்லியா என்ன ஏமாத்துன? அப்பா, நீங்க வேணா இவர் பணக்காரர் நம்பி ஏமாந்துருக்கலாம். நான் ஏமாறல. நான் இவரை கிராமத்துல பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர்தான் என் புருஷன். ஒருவேளை அப்பவே இவர் பஸ் ஸ்டாண்ட்ல கூலி தூக்குறவர்னு தெரிஞ்சிருந்தா கூட சத்தியமா உங்களால எங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியாது. ஜானகி, உங்க அப்பா சொல்றது சரிதான். மாப்பிள்ளைய ஜமீன்தாரையும் மிராஸ்தாரையும் எதிர்பார்த்தவங்கள நான் ஏமாத்தினது வாஸ்தவம் தான். என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு பரிகாரமா ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளைய உங்க பொண்ணு மைதிலிக்கு தந்துட்டு போறேங்கிற திருப்தியோட போறேன். வரேன் மாமா. வரேன் சார். எனக்கு நீங்களே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நானும் உங்க கூட வரேன். வரேன்பா. ஜானகி நில்லுக்கா. அப்பா, நானும் அக்காவும் இது நாள் வரைக்கும் கிராமத்துல ஒன்னா இருந்தோம், ஒன்னா வளர்ந்தோம். உங்க சொத்து சுகத்தை ஒன்னா அனுபவிச்சோம். இப்போ அக்கா மட்டும் வெளியில போய் கஷ்டப்படணும், நான் மட்டும் இந்த கார் பங்களால அனுபவிக்கணுமா? எனக்கு தேவையில்லை. நானும் போறேன். வாக்கா போலாம். மைதிலி. மைதிலி, யோ என்ன இது? கல்யாணத்துக்கு முன்னாடி எங்களை பிரிக்க பாக்குறியா? உனக்கு வேண்டியது பணக்கார சம்பந்தி. எங்க அப்பா இருக்காரு, கட்டி பிடிச்ச அழு. நானும் போறேன். மைதிலி வா. நில்லு மகனே. இந்தயா, அதுல பீரோ சாவி இருக்குது, லாக்கர் சாவி இருக்குது. எல்லா பணத்தையும் நீயே அனுபவி. எனக்கு எதுவுமே வேணாம். என் மகனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. வரேன். வா மகனே. யோ சம்பந்தி. சார் என்ன உபதேசமா? ஜாஸ்தி இல்ல, கொஞ்சம் தான். பணம் நடிச்சுக்கிட்டீங்களே, பணத்தை விட புருஷன் தான் முக்கியம்னு உங்க மூத்த பொண்ணு சொன்னா. அக்கா தான் முக்கியம்னு உங்க ரெண்டாவது பொண்ணு சொன்னா. பொண்டாட்டி தான் முக்கியம்னு உங்க மாப்பிள்ளை சொன்னாரு. தம் புள்ளதான் முக்கியம்னு உங்க சம்பந்தி சொன்னாரு. இப்போ உங்க பணம் என்னாச்சு? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரப்போறது உறவு ஒண்ணுதான். உங்க உறவு எல்லாமே போயாச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? வரட்டுமே. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. மாப்பிள என்னையா? ஆமா, நீங்க தான் என் மாப்பிள. வயசான காலத்துல என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் ஒட்டு மொத்தமா போறேன்னு ரயில் விட்டா என்ன ஆவறது? எனக்கு சொத்து வேணா, ஒண்ணு வேணா, நீங்க தான் வேணும் மாப்பிள. அப்பா, என்ன சார் இது? என்ன சார் கெட்ட வார்த்தை மாதிரி சொல்றீங்க? அன்பா மாமான்னு சொல்லுங்க. ஐயோ முதலாளி, நம்ம மோசம் போயிட்டோம் முதலாளி, மோசம் போயிட்டோம். இதோ இங்க நிக்கிறாரு, இவர் உண்மையிலேயே சிங்கப்பூர்காரர் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்குற கூலிக்கார முதலாளி. எல்லா உண்மையும் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் முதலாளி. எனக்கு கோபம் வந்தது, அருவாளால வெட்டிடுவீங்க. அபஜம் கூடாமா? உன்னை உண்மையிலேயே வெட்டடா. ஐயோ